For our key verse, shall we read from Job chapter 14 and read the first 2 verses. யோபு 14ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஸ்திரீயினிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமாயிருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். Man that is born of woman is of few days and full of trouble. He cometh forth like a flower and is cut down. He fleeth also as a shadow and continueth not. The topic of the Bible studies that are going to be delivered these days is why these sufferings. இந்த நாட்களிலே நமக்கு அருளப்பட போகிறதான வேத பாடத்தினுடைய தலைப்பு ஏன் இந்த பாடுகள். Now, first of all, the title needs explanation. முதலாவதாக இந்த தலைப்புக்கு ஒரு விவரிப்பு அவசியமாக இருக்கிறது, விளக்கம் தேவையா இருக்கிறது. When we say why these sufferings, it does not refer to only the sufferings that Jesus went through. ஏன் இந்த பாடுகள் என்று நாம் சொல்லும்போது இயேசு சென்றதான பாடுகளை மட்டும் அது குறிக்கிறது இல்லை. We are going to consider those sufferings as well. நாம் அந்த பாடுகளையும் கவனிக்க தான் போகிறோம். But this title primarily refers to sufferings that each human being goes through. அப்படி இருந்தாலும் இந்த தலைப்பு அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனும் செல்கிறதான பாடுகளை குறிக்கிறது. And these words in the title come out as a word of complaint or a word of murmur that spontaneously comes out of a person when he suffers. தலைப்பில் சொல்லப்படுகிறதான இந்த வார்த்தை ஒரு மனிதன் அவன் பாடுபடுகிறதான நேரத்திலே அது குறையாக முறுமுறுப்பாக தொடர்ச்சியாக அவனிலிருந்து வருகிற வார்த்தைகளாக இருக்கிறது. Why these sufferings? ஏன் இந்த பாடுகள்? So that is the theme of these Bible studies. இந்த வேத பாடங்களுடைய தலைப்பு அதுதான். Now the reason why this topic was chosen is threefold. இந்த தலைப்பை தெரிந்து கொண்டதற்கான காரணம் 3ஆக இருக்கிறது. First of all, it is practical. முதலாவதாக இது நடைமுறையில் நடைபெறுகிற ஒன்றாக இருக்கிறது. Every human being is facing some suffering or the other at some time or the other. ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு பாடை ஏதாவது ஒரு நேரத்தில் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறான். There will be hardly any person here who says I have never suffered. நான் பாடுபட்டதே இல்லை என்று சொல்லக்கூடிய சிலர் ஓரிருவர் மட்டும்தான் நாம் இங்கே காண முடியும். And even those will have to go through suffering sometime or the other. அப்படிப்பட்டவர்களும் ஏதாவது ஒரு கட்டத்தில் அவர்களும் பாடுகளின் வழியாக செல்லதான் வேண்டும். That's the first reason. அது முதலாவது காரணம். The second reason is it is contemporary. இரண்டாவது காரணம் அது இந்த காலத்துக்கு உரிய ஒன்றாக இருக்கிறது. In other words, மறுவார்த்தையில் this question about suffering is being raised more today than at any other time. பாடுகளை பற்றியதான இந்த கேள்வி மற்ற எந்த நாட்களை பார்க்கிலும் இப்படிப்பட்டதான இந்த நாட்களில் அதிகமாக அதை பற்றி கேள்வி எழுப்பப்படுகிறது. As knowledge increases, questions about sufferings also increase. அறிவு பெருக பெருக பாடுகளை பற்றிய கேள்வியும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. Religions and philosophies are trying to grapple with this problem of suffering. மதங்களும் தத்துவங்களும் இந்த பாடுகளினுடைய பிரச்சனைகளோடு போராடி எதிர்க்க முயலுகிறது. In fact, between the year 1960 and the year 1990, more than 4,200 books have been written, either philosophical books or theological books, writings trying to grapple with the problem of suffering. உண்மையில் 1960 இலிருந்து 1990 வரை ஏறக்குறைய 4200 தத்துவ புத்தகங்கள், இப்படிப்பட்டதான புத்தகங்கள் இப்படிப்பட்ட பாடுகளை இவற்றை தவிர்க்கக்கூடிய புத்தகங்களாக இவற்றை பற்றி எழுதப்பட்டுள்ளது. Trying to explain the problem of suffering. பாடுகளுடைய பிரச்சனையை பற்றி விவரிக்க முயற்சி செய்கிறதாக அப்படிப்பட்ட புத்தகங்களாக அவை வடிவமைக்கப்பட்டிருந்தது. So today this problem of suffering is more real and needs more explanation because more questions are emerging from people's minds. இன்று இந்த பாடுகளினுடைய பிரச்சனைகள் அது அதிக உண்மையா இருக்கிறபடியால் ஜனங்களுடைய மனதிலிருந்து அதிக கேள்விகளை எழுப்புகிறபடியால் அது அதிக விளக்கத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. Thirdly, மூன்றாவதாக this problem of suffering often gets connected with God. பாடுகளினுடைய இந்த பிரச்சனை அடிக்கடி தேவனோடு இணைந்து விடுகிற ஒன்றாக இருக்கிறது. It is sad but true that man will never seek God, has no time for God, but the moment he starts suffering, he starts questioning God. மனிதன் தேவனை தேட மாட்டான், அது ஒரு துக்கமான காரியம், ஆனால் உண்மையான காரியம். ஆனால் மனிதன் பாடுபட்டவுடன் உடனடியாக பாடு என்ற ஒரு காரியம் வந்தவுடன் அவன் தேவனை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். He has no time for God. அவனுக்கு தேவனுக்கென்று நேரம் இல்லை. But the moment he starts suffering,
suffering, he has questions to ask God. ஆனால் அவன் பாடு என்ற காரியம் வந்தவுடன் உடனடியாக தேவனை பார்த்து கேள்வி கேட்க Or ஆரம்பிக்கிறான். he will blaspheme God. இல்லாவிட்டால் தேவனை தூஷிப்பான். Or he will simply say God does not exist. இல்லாவிட்டால் தேவன் இல்லை என்றே சொல்லிவிடுவான். So God wants to deal with such people these days. அப்படிப்பட்ட ஜனங்களோடு தேவன் இந்த நாட்களில் இடைப்பட விரும்புகிறார். Now, to merely answer questions intellectually is not enough. அறிவுபூர்வமாக கேள்விகளுக்கு அப்படியே அதற்கு மட்டும் பதில் அளிப்பது போதாத ஒன்றாயிருக்கிறது. Because by just answering questions, my personal practical problem is not going to get solved. The pain in my suffering is not going to decrease just by answering some questions. சில கேள்விகளுக்கு பதில் அளிப்பது மூலமாக என்னுடைய நடைமுறை பிரச்சனைகளுக்குதான என்னுடைய பாடின் வேதனை குறைய போகிறதில்லை. So merely answering questions will not solve the problem. கேள்விகளுக்கு பதில் அளிப்பது மட்டும் பிரச்சனைகளை தீர்த்து விடாது. At the same time, அதே நேரத்தில் just giving deliverance from problems or giving solutions to problems will not be enough as well. பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவது இல்லாவிட்டால் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதும் போதுமானதா இராது. Giving only that. அதை மட்டும் தருவது மட்டும் போதுமானதா இராது. Answers also have to be given. Otherwise, the next time we face a problem, questions will crop up again. பதில்களும் தரப்பட வேண்டும். ஏனென்றால் அடுத்த முறை நாம் ஒரு பிரச்சனையை சந்திக்கும் பொழுது அடுத்த முறை கேள்விகளும் உருவாகும். So both for our knowledge and for our practical lives, there are things that we have to know in relation to suffering. நம்முடைய அறிவுக்காகவும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்காகவும் பாடுகளோடு சம்பந்தப்பட்ட சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Now there are some things that we should know. சில காரியங்களை நாம் அறிய வேண்டும். We will know we will go across them and we will answer some questions as well. நாம் அவற்றை பார்த்து அதிலிருந்து சில கேள்விகளுக்கும் பதிலை பார்ப்போம். We may not have time to answer all the intellectual questions in relation to suffering. பாடுகளோடு சம்பந்தப்பட்டதான எல்லா அறிவுபூர்வமான கேள்விகளுக்கும் ஒருவேளை நம்மால் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல நேரம் இல்லாமல் இருக்கலாம். The reason is because we want to balance between giving answers and practically dealing with our daily sufferings. காரணம் என்னவென்றால் நாம் பதில் சொல்வதிலும் நடைமுறையில் நம்முடைய பாடுகளோடு இடைப்படுவதிலும் இரண்டையும் நாம் ஒரு தராசில் ஒன்றாக நிறுத்த வேண்டும் என்று நினைக்கிறோம். Today we will try to deal with the origin of suffering. இன்று பாடுகளினுடைய ஆரம்பத்தை பற்றி நாம் பார்க்கலாம். Many religious systems try to explain try to solve the problem of sufferings in different ways. அநேக மதங்கள் பாடுகளினுடைய பிரச்சனையை பல விதத்திலே தீர்வு செய்யும்படியாக முயலுகிறார்கள். Some religions say we must rise up above sufferings. சில மதங்கள் சொல்கிறார்கள் நாம் பாடுகளுக்கு மேலே எழும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். In other words, we should reach such a state that suffering will no more inflict pain upon us. We should be indifferent to sufferings. பாடு நமக்கு எந்த விதமான வேதனையும் ஊட்டாத ஒரு நிலைக்குள்ளாக நாம் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொல்கிறார்கள். So we should rise up above the pain of suffering so that even if I take a pin and pierce my body, it doesn't pain me anymore. பாடுகளுடைய வேதனை அந்த வேதனையின் கட்டத்தையும் நாம் தாண்டி அதற்கு மேலே உயர வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படி நான் ஒரு ஊசியை எடுத்து என்னை குத்தினாலும் அதன் மூலமாக எனக்கு வேதனை இல்லாமல் இருக்கக்கூடிய நிலவரம் அப்படிப்பட்ட ஒரு நிலவரம் என்று சொல்கிறார்கள். Some other religious systems say sufferings are not real, they are just an illusion. மற்ற சில மதங்கள் இப்படியாக சொல்கிறார்கள் பாடுகள் அவை உண்மை அல்ல, அவை ஒரு கற்பனைக்குரிய ஒன்றுதான் என்று சொல்கிறார்கள். They are not real, they are just illusions. So we should learn to deny those sufferings as unreal. அவை உண்மை அல்ல, அவை கற்பனைக்குரிய ஒன்றாய் இருக்கிறபடியால் அவற்றை உண்மை இல்லாத ஒன்று என்று நாம் சொல்வதற்கு மறுதலிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். But the Christian faith has a better answer than these. ஆனால் கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு இவர்கள் தருகிறதான பதில்களை விட ஒரு சிறந்த பதில் உண்டு. We not only want to provide a solution for suffering, we also want to give meaning to suffering. பாடுகளுக்கு ஒரு தீர்வை நாம் தருவதை மட்டும் விரும்புவதில்லை, பாடுகளுக்கான ஒரு அர்த்தத்தையும் நாங்கள் சொல்லி தர விரும்புகிறோம். Today we would like to deal with the origin of suffering. இன்று பாடுகளுடைய ஆரம்பத்தை பற்றி நாம் பார்க்கலாம். Why did suffering begin? Why did suffering begin? ஏன் பாடுகள் ஆரம்பித்தது? Did God create this world with suffering? தேவன் இந்த உலகத்தை பாடுகளோடு ஆரம்பித்தாரா? Suffering is not God's choice. பாடு தேவன் தெரிந்தெடுத்த ஒன்று அல்ல.
Suffering is man's choice. பாடு மனிதன் தெரிந்து கொள்ளுகிற ஒன்று. Man chose suffering for himself. God did not choose the suffering. மனிதன் பாடுபடுவதை தனக்காக தெரிந்து கொண்டான். தேவன் பாடுபடுதலை அவர் தெரிந்து கொள்ளவில்லை. When God made the world, he made a world without suffering. தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணினபோது பாடுகளற்ற ஒரு உலகத்தை தான் அவர் உருவாக்கினார். When God made man, he made man without suffering. தேவன் மனிதனை உருவாக்கினபோது பாடுகள் இல்லாமல் தான் மனிதனை உருவாக்கினார். He made a special garden for man to be his home. And that garden was a garden where there was no suffering at all. மனிதனுக்காக ஒரு விசேஷித்த தோற்றத்தை அவனுடைய வீடாக இருக்கும்படியாக செய்து கொடுத்தார். அதிலே எந்தவிதமான பாடுகள் இல்லாத ஒரு தோட்டம் அது. Then where did suffering begin? அப்படி என்றால் இந்த பாடு எங்கே இருந்து வந்தது? When man was made with a perfect freedom to choose. மனிதன் உருவாக்கப்பட்ட போது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பூர்ணமான சுயாதீனத்தோடு அவன் உருவாக்கப்பட்டான். Man when he was made with a perfect freedom to choose. மனிதன் உருவாக்கப்பட்ட போது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பூர்ணமான சுயாதீனத்தோடு அவன் உருவாக்கப்பட்டான். He was told what he should do. He was told what he should not do. அவன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டான். And he was also warned of the consequences of disobeying God's laws. தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் காட்டினால் அதனுடைய தீர்வுகள் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்றும் அவன் எச்சரிக்கப்பட்டான். He was put into a world without sufferings. பாடுகள் இல்லாத ஒரு உலகத்திற்குள்ளாக அவன் போடப்பட்டான். Given a freedom to choose. தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சுயாதீனம் அவனுக்கு அருளப்பட்டது. Told what he was to do and what he was not supposed to do. அவன் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்றும் அவனுக்கு சொல்லப்பட்டது. Warned of the consequences of transgressing God's laws. தேவனுடைய பிரமாணங்களை மீறுவதினால் வரும் விளைவுகளை பற்றி அவன் எச்சரிக்கப்பட்டான். God said, the day you transgress my law, you shall surely die. தேவன் அவனை பார்த்து சொன்னார், என்னுடைய பிரமாணங்களை மீறும் நாளில்தானே நீ சாகவே சாவாய். And the result, அதனுடைய விளைவு, when a time came, man chose to do what he was not supposed to do. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்தபோது மனிதன் எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும்படியாக தெரிந்து கொண்டான். And the result is the emergence of a suffering world. அதனுடைய விளைவுதான் பாடுபடுகிறதான ஒரு உலகம் உண்டாயிற்று. So the first man did something wrong, did what he should not have done, and therefore the world became a suffering world. முதலாவது மனிதன் தவறான ஒன்றை செய்தான், எதை செய்திருக்க கூடாதோ அப்படிப்பட்ட ஒன்றை செய்தபடியால் இந்த உலகம் பாடுபடுகிற ஒரு உலகமாக மாறிவிட்டது. Now immediately when we say this, நாம் இதை சொன்ன உடனே some questions come up. நமக்குள்ளாக இருந்து சில கேள்விகள் எழும்புகிறது. We will come to that later on. நாம் அதை பின்பு பார்க்கலாம். We will see how this world became a world of suffering. இந்த உலகம் எப்படி பாடுகள் நிறைந்த ஒரு உலகமாக மாறினது என்று நாம் பார்க்கலாம். When God told man not to do a certain thing, தேவன் மனிதனை பார்த்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யாதே என்று சொன்னபோது, and he did it, அவன் அதை செய்தபோது, then he had also to reap the consequences of which he was warned of. அப்படி அவன் எதற்காக எச்சரிக்கப்பட்டானோ அவன் அதை செய்தபடியால் மீறினபடியால் அதன் விளைவுகளையும் சந்திக்க வேண்டியவனாய் இருந்தான். If you turn to Genesis chapter 3, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் verse 16 onwards, we see all the curses that fall upon man because of his wrongdoing. மனிதனுடைய தவறான செயலின் நிமித்தமாக அவர் மீது வருகிறதான எல்லா சாபங்களையும் பார்க்கிறோம். Read verse 16 please. 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். Unto the woman he said, I will greatly multiply thy sorrow and thy conception. In sorrow thou shalt bring forth children, and thy desire shall be to thy husband, and he shall rule over thee. Here we read of the woman, the husband, the children. இங்கே நாம் ஸ்திரீயை பற்றியும் அவளுடைய புருஷனை பற்றியும் அவர்களுடைய பிள்ளைகளை பற்றியும் வாசிக்கிறோம். So it is a family here. இங்கே ஒரு குடும்பமாக வாசிக்கிறோம். So these refer to problems that are going to arise in the home. வீடுகளிலே வரப்போகிறதான பிரச்சனைகளை பற்றி இது வெளிப்படுத்துகிறது. From the time of conception, the woman at home is going to face many problems. ஸ்திரீ அவள் கற்பம் தரிக்க போகிறதிலிருந்து அவளுடைய வீட்டில் अनेक பிரச்சனைகள் உருவாக போகிறது. It has become a world mixed with joy and sorrow. சந்தோஷமும் துக்கமும் கலந்த ஒரு உலகமாக மாறிவிட்டது.
When a child is born, there is joy. ஒரு பிள்ளை வீட்டில் பிறக்கும்போது வீட்டில் சந்தோஷம் இருக்கிறது. But in bringing up the child, there is sorrow. ஆனால் பிள்ளையை வளர்த்தெடுப்பதில் வீட்டில் துக்கம் இருக்கிறது. When a child starts speaking, everyone is happy. ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கும்போது வீட்டில் இருக்கிற அனைவரும் சந்தோஷப்படுகிறார்கள். But then it starts speaking so much that you have to teach it to shut its mouth. ஆனால் அந்த குழந்தை அதிக பேச ஆரம்பிக்கும்போது அதன் வாயை அடைக்க நாம் அதற்கு கற்றுத் தர வேண்டியிருக்கிறது. When a child starts walking, everyone is happy. ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கும்போது எல்லோரும் சந்தோஷப்படுகிறோம். But it starts walking and running so much, it runs into the darkness, runs onto the road, runs during the meetings here and there, disturbs everyone, and it becomes suffering for the mother. ஆனால் அது இருட்டிலும் அது கூட்டத்தில் இங்கும் அங்குமாக மத்தியிலும் வீதியிலும் இப்படியாக ஓடிக்கொண்டிருந்தால் அது தாய்க்கு ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. Children become suffering to the parents. பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பாடுகளாக மாறுகிறார்கள். And parents sometimes become suffering to the children. சில நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பாடுகளாக மாறுகிறார்கள். And it says the desire shall be to thy husband and he shall rule over you. உன் ஆசை உன் புருஷன் பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So in return for love there will be domination. அன்புக்கு விளைவாக அன்பிற்கு பதிலாக அங்கே அவன் ஆண்டு கொள்ளுவான். So there will be relationship problems. அங்கே உறவுகளிலே பிரச்சனை இருக்கும். These are family problems that are going to emerge, that these are the sufferings in the family. இவையெல்லாம் குடும்பத்தில் இருக்கிறதான பாடுகள், பிரச்சனைகள். Sufferings in the home. வீட்டில் இருக்கிறதான பாடுகள். Read verse 17 to 19. 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை வாசியுங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். And unto Adam he said, because thou hast hearkened unto the voice of thy wife, and hast eaten of the tree of which I commanded thee, saying, thou shalt not eat of it, cursed is the ground for thy sake. In sorrow shalt thou eat of it all the days of thy life. Thorns and thistles shall it bring forth to thee, and thou shalt eat the herb of the field. In the sweat of thy face shalt thou eat bread, till thou return unto the ground, for out of it was thou taken, for dust thou art, and unto dust shalt thou return. Here we read of many consequences of Adam's transgression. ஆதாமினுடைய மீறுதலின் நிமித்தமாக வந்த अनेक விளைவுகளை இங்கே நாம் வாசிக்கிறோம். God pronounces judgment or punishment upon him because he did what he was not supposed to do. ஆதாம் எதை செய்யக்கூடாதோ அதை அவன் செய்தபடியால் தேவன் அவன் மீது தண்டனையை அங்கே விதிக்கிறார். Cursed is the ground. பூமி உன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும். So the earth has become a cursed earth. பூமி அதனால் ஒரு சபிக்கப்பட்ட பூமியாக மாறிவிட்டது. Because of which we see tsunamis and earthquakes and other natural calamities. அதன் மூலமாக இப்படிப்பட்டதான சுனாமியும் பூமி அதிர்ச்சிகளும் இயற்கை சீற்றங்களையும் நாம் பார்க்கிறோம். You shall eat in sorrow all the days of your life. உன்னுடைய நாட்கள் முழுவதுமாக நீ துக்கத்திலே ஆகாரம் புசிப்பாய். Eating is for health. நாம் ஆகாரம் புசிப்பது நம் ஆரோக்கியத்துக்காக. Eating in sorrow refers to sickness. துக்கத்தில் ஆகாரம் புசிப்பாய் என்றால் அது வியாதியை வெளிப்படுத்துகிறது. People are having, when they grow up, they are having to observe diet. ஜனங்கள் வளர வளர அவர்கள் ஆகாரத்தை அவர்கள் சரியான ஒரு தரத்தில் அவர்கள் அதை கையாள வேண்டியிருக்கிறது. They can't eat freely. அவர்கள் விரும்பின விதமாக புசிக்க முடியாது. No salt, no sugar, no oil, no fat, no this, no that. உப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல், சர்க்கரை இல்லாமல், இப்படி இல்லாமல், கொழுப்பு இல்லாமல், அப்படி இல்லாமல் அவர்கள் சாப்பிட வேண்டியிருக்கிறது. Can't enjoy a meal properly. Everything is restricted, suffering. ஒருவேளை ஆகாரத்தை சரியான விதத்தில் சந்தோஷமாக சாப்பிட முடியவில்லை, எல்லாமே தடை செய்யப்படுகிறது, அங்கே பாடு. Thorns and thistles shall the earth bring forth to thee. பூமி முள்ளையும் குறுக்கையும் உனக்கு பிறப்பிக்கும். In other words, man goes to sow in the field, and what comes out is thorns and thistles instead of what he expects. மறுவார்த்தையில் மனுஷன் சென்று பூமியில் விதைக்க செல்கிறான், ஆனால் அவன் எதிர்பார்ப்பதற்கு பதிலாக முள்ளையும் குறுக்கையும் தான் அது அவனுக்கு விளைவிக்கிறது. He goes to work, he doesn't get his proper yield. அவன் வேலை செய்யும்படியாக செல்கிறான், சரியான லாபத்தை அதிலிருந்து அவன் பெற்றுக்கொள்கிறதில்லை. This shows financial problems. இது பண பிரச்சனைகளை காண்பிக்கிறது. Business losses. அவர்களுடைய வியாபாரத்திலே தோல்விகள், நஷ்டங்கள். Salary doesn't come in time. சம்பளம், ஊதியம் சரியான நேரத்திற்கு வருகிறதில்லை. Debts. கடன் பிரச்சனைகள். So many problems like this. இது போன்ற अनेक பிரச்சனைகள்.
Not only that, அது மட்டுமல்ல, sweat of thy face. You shall earn your bread in the sweat of your face. உன்னுடைய ஆகாரத்தை உன்னுடைய நெற்றியின் வேர்வையினால் சம்பாதிப்பாய். In the Garden of Eden there was no sweating. ஏதேன் தோட்டத்திலே வேர்வை இல்லை. Man got his bread freely. மனிதன் அவனுடைய ஆகாரத்தை இலவசமாக பெற்றுக்கொண்டான். But now, as part of the punishment, he has to go to work, he has to toil and labor and sweat and earn his food. ஆனால் இப்பொழுது தண்டனையின் ஒரு பகுதியாக அவன் வேலைக்கு சென்று அவன் சென்று பிரயாசப்பட்டு அவன் உழைத்து அவன் வேர்வை விட்டு அவனுடைய ஆகாரத்தை சம்பாதிக்க வேண்டும். These days it's getting worse and worse. இந்த நாட்களில் இது அதிக மோசமாகிக் கொண்டே போகிறது. The men of the house have to get up early in the morning, go to work all day, come back late in the night. There is no time to be with the family. வீட்டில் இருக்கிறான புருஷர்கள் அதிகாலையில் சென்று அவர்கள் வேலைக்கு சென்று இரவில் அதிக நேரம் கழித்து அவர்கள் வருகிறார்கள். அவர்களுடைய குடும்பத்தோடு அவர்களுக்கு செலவழிக்க நேரம் இல்லாமல் இருக்கிறது. There's a lot of overtime work. அவர்கள் அதிக நேரம் வேலை செய்கிறார்கள். Now a lot of night shifts are emerging. இப்பொழுது அதிகமாக இரவு நேரங்களில் வேலை, அப்படிப்பட்ட வேலைகளும் வருகிறது. They have to suddenly go on a transfer. The whole family has to sweat when they have to shift house. அவர்கள் திடீரென்று வேலை மாற்றம் கிடைத்து வேறு இடத்திற்கு செல்லும்போது முழு வீடும் அங்கிருந்து மாற்றி வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். And finally he returns to the dust. கடைசியாக அவன் மண்ணுக்கு திரும்புகிறான். That's the last day of his life. அதுதான் அவனுடைய வாழ்நாட்களின் கடைசி நாள், Death. மரணம். So from his birth till the death, just like Job says, man's life has been full of trouble ever since. அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய மரணம் வரை யோபு சொல்வதை போன்று அது முழுவதும் பிரச்சனைகளினால் நிறைந்திருக்கிறது. Every man's life every day is full of problems. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள், சஞ்சலங்கள் நிறைந்திருக்கிறது. The Bible itself is full of suffering people. வேதமே பாடுபடுகிற ஜனங்களினால் நிறைந்திருக்கிறது. Good people and bad people are all suffering. நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவரும் பாடுபடுகிறார்கள். And we are all living in a suffering world. நாம் அனைவரும் பாடுபடுகிறதான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். Now in all that has been stated till now, two important questions emerge. இதுவரை சொல்லப்பட்ட அனைத்திலும் இருந்து இரண்டு முக்கியமான கேள்விகள் உண்டாயிருக்கிறது. As we heard now, நாம் இப்பொழுது கேட்டதை போல, because Adam the first man sinned, this world has become a world of suffering. முதலாவது மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபடியால் இந்த உலகம் பாடுகளுக்குள்ளான ஒரு உலகமாக மாறிவிட்டது. Immediately a question has to be answered. உடனடியாக ஒரு கேள்விக்கு நாம் பதிலளிக்க வேண்டும். Why should I suffer today because Adam sinned that day? அந்த நாளில் ஆதாம் பாவம் செய்ததற்கு இந்த நாளில் நான் ஏன் பாடுபட வேண்டும்? There are many answers. இதற்கு अनेक பதில்கள் உண்டு. But I will give you one. ஆனால் நான் ஒரு பதில் சொல்கிறேன். When money is stolen from a house, நம்முடைய வீட்டிலிருந்து பணம் திருடப்படும் பொழுது who earned that money? அந்த பணத்தை சம்பாதித்தது யார்? The man of the house. அந்த வீட்டில் இருக்கிற புருஷன். When the money is stolen, is he the only one who suffers or the entire family? பணம் திருடப்படும் பொழுது அந்த பணத்தினால் திருடப்படுகிறதனால் வேதனைப்படுகிறது அவன் மட்டுமா, வீட்டில் இருக்கிற அனைவருமா? The entire family suffers. வீட்டில் இருக்கிற அனைவரும் வேதனைப்படுகிறார்கள். When a child fails in the exam, ஒரு குழந்தை பரீட்சையில் தோல்வியை தழுவும் பொழுது is the child the only one suffering? Does not the whole family share the reproach of that failure? அந்த குழந்தை மட்டும்தான் அந்த வேதனையை சகிக்கிறதா, இல்லாவிட்டால் குடும்பத்தில் இருக்கிற முழுவரும் அந்த நிந்தனையின் அவமானத்தை சகிக்கிறார்களா? When a person in a house falls sick, ஒரு வீட்டில் இருக்கிறான ஒரு நபர் வியாதிப்படும் பொழுது is the sick patient alone the suffering? Does not the rest of the family have to get involved in the suffering? அந்த வியாதிப்படுகிறதான நோயாளி மட்டும்தான் வேதனைப்படுகிறானா, இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கிற மற்ற அனைவரும் அந்த வேதனையில் பங்கு கொள்வதில்லையா? In the same way, அதே விதத்தில் because of one person's wrongdoing, the whole family of humankind has to face the results. ஒரு மனுஷனுடைய தவறான செயலை நிமித்தமாக முழு மனுக்குலமும் அதனுடைய விளைவை சந்திக்க நேரிட்டது. Adam is not just someone, not someone else. He is our forefather, we are his children. ஆதாம் யாரோ ஒருவன் அல்ல, அவன் நம்முடைய முற்பிதா, நாம் அவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். Now, as I told you, this is not the only answer. There are other answers. We shall come to them later on. நான் உங்களுக்கு சொன்னதை போல இது மட்டும் பதில் அல்ல, மற்ற பதில்களும் உண்டு. நாம் அதை பின்பாக பார்ப்போம். Now there comes another question.
இப்பொழுது மற்றும் வேறு ஒரு கேள்வி உண்டாகிறது. When God made man, தேவன் மனிதனை உண்டாக்கின போது God made man without suffering. தேவன் பாடுகள் இல்லாத ஒரு மனிதனை உருவாக்கினார். God made the world without suffering. தேவன் உண்டாக்கி மனிதனை உலகத்தில் வைத்தார். அந்த உலகமும் பாடுகளற்ற ஒரு உலகம். But he made man with a perfect freedom to choose. ஆனால் மனிதன் தெரிந்து கொள்ளக்கூடிய பூரண சுயாதீனத்தோடு தான் அவனை உருவாக்கினார். And he ends up choosing the wrong thing. மனிதனோ தவறானதை தெரிந்து கொள்வதில் முடிவடைந்தான். The result is such a terrible world. அதனுடைய விளைவு பயங்கரமான ஒரு உலகம். Whole world is in a mess today. முழு உலகமும் இன்று ஒரு குழப்பத்திற்குள்ளாக இருக்கிறது. Sometimes our families, our personal lives are in a mess today. சில நேரத்தில் நம்முடைய குடும்பம், நம்முடைய சொந்த தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு குழப்பத்திற்குள்ளாக, பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறது. Just because that man chose to do the wrong. ஏனென்றால் அந்த ஒரு மனிதன் தவறான செயலை செய்ய தெரிந்து கொண்டபடியால். What is the question? கேள்வி என்ன? Why could not man have been created in such a way to choose only the right? சரியானதை மட்டும், நன்மையை மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மனிதன் ஏன் செய்யப்படவில்லை, உருவாக்கப்படவில்லை? Why could man not have been created in such a way to choose only the right thing? சரியான காரியங்களை மட்டும் தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மனிதனை ஏன் சிருஷ்டிக்கப்படாமல் இருந்திருந்தான்? After all, God is a God of impossibilities. தேவன் அசாத்தியமானவைகளையும் செய்யக்கூடிய தேவன் தானே. He is called an omnipotent God. He can do anything. அவர் ஒரு சர்வ வியாபி என்று அழைக்கப்படுகிறார். அவர் அனைத்தையும் செய்யக்கூடியவராய் இருக்கிறாரே. One thing, God is not a God who can do anything. ஒரு காரியம், தேவன் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவன் அல்ல. He is omnipotent, but there are certain things he cannot do. அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். அப்படி இருந்தும் அவர் சில காரியங்கள் அவரால் செய்ய முடியாது. சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருந்தும் அவரால் சில காரியங்களை செய்ய முடியாது. He is omnipotent, but there are certain things he cannot do. அவர் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தும் அவரால் சில காரியங்களை செய்ய முடியாது. The Bible itself says he is called a God who cannot lie. வேதமே சொல்கிறது அவர் பொய் உரையாத தேவன். He cannot sin. அவரால் பாவம் செய்ய முடியாது. God cannot work contrary to his own laws. தேவனுடைய சொந்த பிரமாணங்களுக்கு விரோதமாக, எதிர்மறையாக அவரே நடந்து கொள்ள முடியாது. So there are certain things that God will not and cannot do because it's his nature. சில காரியங்களை தேவன் செய்ய மாட்டார், செய்ய முடியாது. ஏனென்றால் அது அவர் தன்மை. Can God make an object fall down and stand up at the same time? ஒரே நேரத்தில் ஒரு பொருள் கீழே விழக்கூடிய விதத்தில், அதே நேரத்தில் உயர மேலே செல்லக்கூடிய விதத்தில் ஒரு பொருளை தேவனால் செய்ய முடியுமா? There's no logic, there's no meaning in that question. அப்படி நாம் சொல்வதில் அர்த்தம் இல்லை. So to say God can do anything is wrong. தேவன் எதையும் செய்வார் என்று நாம் சொல்வோம் என்றால் அது தவறான கூற்று. But within the framework of his law he can do anything. ஆனால் அவருடைய பிரமாணங்கள், சட்டங்கள், அவற்றின் எல்லைக்குள்ளாக அவர் எதையும் செய்ய முடியும். Now why couldn't God make man in such a way that he would choose only the right things? மனிதன் சரியான நன்மையானவைகளையே தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தேவன் ஏன் மனிதனை செய்ய முடியாமல் போயிற்று? If God makes man in such a way he chooses only the right things, that is not perfect freedom of choice. மனுஷன் நன்மையானவைகளையே தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் மனிதனை ஒருவேளை தேவன் உருவாக்கி இருப்பார் என்றால் மனிதனுக்கு பூரணமான தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீனம் கொடுக்கப்படவில்லை என்றுதான் அர்த்தமாகிறது. He loses his right to choose. He is made to choose the right. தெரிந்து கொள்ளக்கூடிய அவனுடைய உரிமையை அவன் இழந்து தெரிந்து கொள்ள வைக்கப்படுகிறான். Then the very freedom that man has today won't be there at all. அப்படி என்றால் இன்று மனிதனுக்கு இருக்கிறதான அந்த சுயாதீனம் என்றே அந்த பொருளே அது இல்லாமல் போய்விடும். If we don't have that freedom to choose, தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீனம் நமக்கு இல்லாமல் இருக்கும் என்றால் our whole life itself will become meaningless. நம்முடைய முழு வாழ்க்கையே அர்த்தமற்ற ஒரு வாழ்க்கையாய் மாறிவிடும். We will be no better than animals. நாம் மிருகங்களை காட்டிலும் சிறந்தவர்களாய் இருக்க முடியாது. For example, உதாரணத்திற்கு I knew a man. ஒரு வாலிபனை எனக்கு தெரியும். Whatever you ask him, he'll say yes. அவரை நீங்கள் பார்த்து என்ன கேட்டாலும் அவர் சரி என்று சொல்லிவிடுவார். What did you have for lunch this afternoon? Rice? இன்று மதியம் உன்னுடைய உணவு என்ன, ஆகாரம் அருந்தினாயா? Yes, rice. ஆமாம் ஆகாரம் தான் அருந்தினேன். What did you have? Next sentence you will ask him, what did you have this afternoon? Did you have chapati? இன்று மதியம் நீ சப்பாத்தி சாப்பிட்டாயா என்று அடுத்த முறை கேட்டால்
Yes, 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 I had chapati. ஆமாம் ஆமாம் சப்பாத்தி தான் சாப்பிட்டேன் என்று சொல்லுவார். Same afternoon, same day, same question you ask in two different ways. Did you have rice? Yes, rice. Did you have chapati? Yes, chapati. ஒரே மதிய நேரத்தில் தான் ஒரே கேள்விதான், இரண்டு முறை அதே கேள்வியை அந்த நபரிடம் உடனே கேட்டவுடன் அவர் இரண்டிற்கும் ஆம் ஆம் என்று சொல்லுவார். Did you sleep? Yes. தூங்கினாயா? ஆம். Did you wake up? Yes. எழுந்தாயா? ஆம். Whatever you ask him, he will say yes. எதை கேட்டாலும் ஆம் ஆம் அப்படிதான் என்று சொல்லுவார். Now, if such a person has to get married, அப்படிப்பட்ட ஒரு நபர் விவாகமாக நேரிட்டால், the pastor asks him, are you willing to take so and so, the bride, as your lawful wedded wife? பாஸ்டர் அவரை பார்த்து, இவர்களை உங்களுடைய சட்டபூர்வமான மனைவியாக ஏற்றுக்கொள்ள விருப்பமா என்று கேட்டால், he will say yes. அவர் சரி என்று சொல்லுவார். Is it a meaningful yes? அது ஒரு அர்த்தமுள்ள ஆம் ஒத்துக்கொள்ளுதலா? Will the bride agree to that yes? அந்த மணவாட்டி அவர் சொன்னதான ஆம் என்ற காரியத்தை ஒத்துக்கொள்வாளா? Will the pastor agree to that yes? பாஸ்டர் அவர் சொன்னதான ஆம் என்ற காரியத்தை ஒத்துக்கொள்வாரா? Will the people who know that person's nature agree to that yes? இந்த நபரை பற்றியதான சுபாவம் அறிந்த ஜனங்கள் அவர் சொன்னதான ஆம் என்று சொன்ன அங்கீகாரத்தை ஒத்துக்கொள்வார்களா? The bridegroom is being introduced to the bride. He's a very good boy. He will never fight. He will always be. He will never cause any fight. No harm. Nothing at all. Only whatever you ask, he will say yes. That's the only problem. இவர் ஒரு நல்ல நபர், சண்டையிட மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு காரியம், எதை சொன்னாலும் சரி சரி என்றுதான் சொல்லுவார். அதுதான் பிரச்சனை என்று மணவாட்டியிடம் இவரை அறிமுகப்படுத்தி வைத்தால், will the bride or anyone accept the yes of that bridegroom? அந்த மணவாளன் சொல்கிறதான ஆம் என்ற காரியத்தை மணவாட்டியோ இல்லாவிட்டால் வேற எந்த நபரோ ஏற்றுக்கொள்வார்களா? Or consider it in another way. இல்லாவிட்டால் வேறு விதத்தில் நாம் பார்ப்போம். Suppose a man and a woman are getting married. ஒருவேளை ஒரு கணவனும் ஒரு மணவாளனும் மணவாளியும் விவாகமாக நேரிடுகிறது. The bride is the bride is asked a question. மணவாட்டியிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. Are you willing to take this bridegroom as your lawful wedded husband? இந்த மணவாளனை உன்னுடைய சட்டபூர்வமான கணவனாய் ஏற்றுக்கொள்ள விருப்பமா? The bride says, at home they taught me whatever you are asked during the wedding, say yes. So I say yes. அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த மணவாட்டி ஒருவேளை என்னுடைய வீட்டில் விவாக நேரத்தில் உன்னை எதை கேட்டாலும் சரி ஆம் என்று சொல்லிவிடு, அப்படி சொல்லிக் கொடுத்தார்கள், அதனால் நான் ஆம் என்று சொல்கிறேன் என்று ஒருவேளை சொல்வாள் என்றால், suppose the bride says that, மணவாட்டி அப்படி சொல்வாள் என்றால், will the bridegroom say okay? மணவாளன் அதை ஒத்துக்கொள்வாரா? Will anybody agree? அதை யாராவது ஒத்துக்கொள்வார்களா? The bride is not choosing yes, she is made to say yes. அந்த மணவாட்டி ஆம் என்ற அந்த காரியத்தை அவள் தெரிந்து கொள்ளவில்லை, ஆம் சரி என்று சொல்லும்படியாக அவள் செய்யப்படுகிறாள். That is not proper choice. அது சரியான விதத்தில் தெரிந்து கொள்கிற தன்மை அல்ல. There is no meaning in that marriage there. அந்த விவாகத்தில் அப்படி என்றால் ஒரு அர்த்தமில்லாத ஒரு விவாகமாயிருக்கும். Now we will come back to the topic. இப்பொழுது நம்முடைய தலைப்புக்கு நாம் திரும்ப வருவோம். God and man. தேவனும் மனிதனும். Just like a man and a woman get married. ஒரு மனிதனும் ஒரு ஸ்திரீயும் விவாகமாவதை போல God created man to have a love relationship with him. தேவனோடு கூட மனிதனுக்கு ஒரு அன்பின் உறவு இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் மனிதனை உருவாக்கினார். But man must choose to love God. ஆனால் மனிதன் தேவனை நேசிக்கும்படியாக தெரிந்து கொள்ள வேண்டும். If man must choose to love God, then man must have perfect freedom of choice. ஒருவேளை மனிதன் தேவனை நேசிக்கும்படியாக தானே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தெரிந்து கொள்ளக்கூடிய பூரண சுயாதீனம் மனிதனுக்கு அவசியமாயிருக்கிறது. If man is made to choose only the right thing, then if man chooses God, there is no meaning in that. சரியான காரியங்களை மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையவனாய் மனிதனை உருவாக்கிவிட்டு பின்பு தேவனை தெரிந்து கொள்ளபடியாக மனிதன் செய்யப்படுவான் என்றால் அதில் அர்த்தம் இல்லை. Man is not choosing to love God, he is made to love God. There is nothing there is no love there at all. தேவன் மனுஷன் தேவனை நேசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளவில்லை, அவன் நேசிக்கும்படியாக செய்யப்படுகிறான், அதில் அன்பு இல்லை, அர்த்தம் இல்லை. He is bound, he is forced to love God. தேவனை நேசிக்கும்படியாக வற்புறுத்தப்படுகிறான், கட்டப்படுகிறான், கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வரப்படுகிறான். There is no love there. அங்கே அன்பு இல்லை. It's like God making a machine
and making that machine love him. Man becomes a machine. ஏதோ தேவன் ஒரு இயந்திரத்தை உண்டு பண்ணி அதை அவரை அன்புக்கூற செய்வதை போன்று மனிதனை ஒரு இயந்திரத்தை போன்று தேவன் உருவாக்குகிறதை போன்று அல்ல இருக்கிறது அல்லவா? But what differentiates us from machines is that we have a right to choose. ஆனால் இயந்திரங்களில் இருந்து நம்மை வேறுபடுத்துகிறது, வித்தியாசப்படுத்துகிறது என்னவென்றால் நமக்கு இருக்கிறதான தெரிந்து கொள்ளக்கூடிய சுயாதீனம் உரிமைதான். That's why God did not make man in such a way that he might choose the right. God made man free, absolutely free to choose, so that man might choose God. ஒருவேளை சரியானதை தெரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தேவன் மனிதனை உருவாக்கவில்லை, ஆனால் தெரிந்து கொள்ளக்கூடிய முழுமையான சுயாதீனத்தோடு தேவன் மனிதனை உருவாக்கினார். அப்படி உருவாக்கி அவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த எண்ணத்தோடு அவர் அப்படி செய்கிறார். So God gave man that perfect freedom of choice. தெரிந்து கொள்ளக்கூடிய பூரணமான சுயாதீனத்தை தேவன் மனிதனுக்கு தருகிறார். Man, this whole garden is yours. மனிதனே, இந்த முழு தோட்டமும் உன்னுடையது. This whole world is yours. இந்த முழு உலகமும் உன்னுடையது. All the trees are yours. இந்த விருட்சங்கள் அனைத்தும் உன்னுடையது. All the animals are yours. இந்த மிருகங்கள் அனைத்தும் உன்னுடையது. I myself am yours. நானே உன்னுடையவன். And you are mine. நீ என்னுடையவன். But I tell you, to maintain this relationship, there is just one condition I place before you. ஆனால் இந்த உறவை, இந்த ஐக்கியத்தை நீ காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், ஒரு நிபந்தனை உனக்கு முன்பாக நான் வைக்கிறேன். That one tree I keep away from you. அந்த ஒரு விருட்சத்தை நான் உன்னிலிருந்து விலக்கி வைக்கிறேன். There's another question. வேறு ஒரு கேள்வி உண்டாகிறது. If God did not want man to eat from that tree, why did he put the tree there? அந்த குறிப்பிட்ட மரத்தினுடைய கனியை மனிதன் புசிக்க வேண்டாம் என்று தேவன் விரும்பி இருப்பார் என்றால், அப்படி இருக்கும்போது தேவன் ஏன் அந்த மரத்தை அங்கே வைக்க வேண்டும்? All he has to do is to remove the tree. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே அந்த மரத்தை வைக்காமல் இருக்க வேண்டும். There are two answers. இதற்கு இரண்டு பதில் உண்டு. He put the tree there because if he didn't put the tree there, there would be no choice. அவர் அங்கே அந்த மரத்தை வைத்தார். ஒருவேளை அவர் அந்த மரத்தை அங்கே வைக்காமல் இருந்திருப்பார் என்றால் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்று அங்கே ஒன்று இல்லாமல் இருந்திருக்கும். Everything he will do automatically right. எல்லாமே அவன் தானாகவே செய்து கொண்டே இருப்பான், சரியாகவே செய்து கொண்டிருப்பான். Man's choosing the right will be tested only when he is there, when it is asked of him not to do a certain thing. மனிதன் சரியானதை செய்கிறானா, தெரிந்து கொள்கிறானா என்ற காரியம் அங்கே எதிர் மூலமாக செய்யப்படுகிறது என்றால், தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் அங்கே வைக்கப்படும் போதுதான் அதன் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகிறது. A thing that he should not do is placed there. அவன் செய்யக்கூடாத ஒன்று அங்கே வைக்கப்படுகிறது. So he is tested whether he will choose the right or not. சரியானதை அவன் தெரிந்து கொள்வானா இல்லையா என்று சோதிக்கப்படுகிறான். Secondly, it was placed there to have at a later point of time. இரண்டாவதாக அந்த விருட்சம் அங்கே ஏன் வைக்கப்பட்டது என்றால், பிற்காலத்திலே அவன் அதன் கனியை புசிக்கும்படியாக. So God put man in that garden. தேவன் மனிதனை அந்த தோட்டத்துக்குள்ளாக வைத்தார். Told him what to do, what not to do. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று அவனிடம் சொன்னார். The serpent came there அங்கே சர்ப்பம் வந்தது and spoke something different to man, something different from what God told man. தேவன் மனிதனிடம் சொன்னதை காட்டிலும் வினோதமான, வித்தியாசமான வேறொன்றை மனிதனிடம் அது சொன்னது. What's God? How is man going to react now? இப்போது மனிதன் இதற்கு எப்படி பிரதிபலிக்க போகிறான்? God could have immediately come, pushed the serpent aside, and no, you can't do that. தேவன் உடனடியாக ஒருவேளை அந்த இடத்திலே தோன்றி சர்ப்பத்தை ஒரு ஓரமாக தள்ளி, இல்லை நீ இதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கலாம். But God was waiting for man's response. Is man going to choose to love me or choose to show his back on me? ஆனால் மனிதன் என்னை நேசிக்க தெரிந்து கொள்ள போகிறானா, இல்லாவிட்டால் எனக்கு அவனுடைய முதுகை காண்பிக்க போகிறானா என்று மனிதனுடைய பிரதிபலிப்பு, பிரதிக்கிரியை எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கும்படியாக தேவன் காத்திருந்தார். As God watched silently, தேவன் அமைதியாக அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது, God saw man using his perfect freedom to reject God. மனிதன் அவனுடைய பூர்ணமான சுயாதீனத்தை பாவித்து தேவனை புறக்கணிக்கும்படியாக அதை தெரிந்து கொண்டதை தேவன் பார்த்தார். God made man so that man might freely choose to love God, but man took his freedom and chose not to love God. மனிதன் சுயாதீனத்தோடு தேவன் அவனை சிருஷ்டித்தார். அதை பாவித்து தேவனை அவன் நேசிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அவனோ தேவனை தெரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த சுயாதீனத்தை உபயோகித்துக் கொண்டான். That's where suffering began. அங்கேதான் பாடு ஆரம்பித்தது. That's why it's man who chose this world of suffering, not God. அதனால்தான் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்தை தெரிந்து கொண்டது மனிதன், தேவன் அல்ல. Now there are other questions that can be asked.
சில மற்ற கேள்விகளையும் நாம் கேட்கலாம். Why couldn't God create the world in such a way that others are not affected because somebody else is suffering? வேற யாரோ ஒருவருடைய பாடுகளின் நிமித்தமாக மற்றவர்கள் பாதிக்கப்பட கூடாத நிலவரத்தில், அப்படிப்பட்ட ஒரு நிலவரத்தில் ஏன் தேவன் மனிதனை உருவாக்கி இருக்க கூடாது? Perhaps we will come to these questions later on. ஒருவேளை இப்படிப்பட்ட கேள்விகளுக்கு நாம் பின்பு பதில் பார்க்கலாம். Now, from what we have considered so far, நாம் இதுவரை பார்த்ததிலிருந்து there are a few things that we must learn. சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Suffering world, but man made this world a suffering world. பாடுபடுகிற ஒரு உலகமாக தேவன் இந்த உலகத்தை உருவாக்கவில்லை, சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் மனிதன் தான் பாடுபடுகிற ஒரு உலகத்தை தெரிந்து கொண்டான். And because of this suffering world today, man is throwing questions at God. Some people hate God. இந்த பாடுபடுகிற உலகத்தின் நிமித்தமாக மனிதன் இன்று தேவன் மீது கேள்விகளை வீசி எறிகிறான். சிலர் தேவனை வெறுக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள். If God was there, how did he allow my mother to die of an accident? தேவன் கடவுள் என்று ஒருவர் இருப்பார் என்றால் என்னுடைய தாய் எப்படி இப்படி விபத்துக்குள்ளாய் மரிக்க தேவன் அனுமதித்திருப்பார்? If God exists, how could he have allowed little innocent children to die in the tsunami? கடவுள் என்று ஒருவர் இருப்பார் என்றால் சுனாமியில் இப்படி சிறு பிள்ளைகளும் மரிக்க எப்படி அவர் இடம் கொடுப்பார்? So these are questions being raised against God. இவையெல்லாம் தேவனுக்கு விரோதமாக எழுப்பப்படுகிறதான கேள்விகள். But let me tell you one thing. ஆனால் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். Three things that we must see here. நாம் இங்கே கவனிக்க வேண்டிய மூன்று காரியங்கள் உண்டு. The first thing that we learn. நாம் கற்றுக்கொள்கிற முதலாவது காரியம், The first person to suffer was not man. பாடுபட நேரிட்ட முதலாவது நபர் மனிதன் அல்ல, It was God. அவர் தேவனே. The first person to suffer was not man, it was God. பாடுபட்டது முதலாவது மனிதன் அல்ல, தேவன். If you read Genesis chapter 1, ஆதியாகமம் முதலாம் அதிகாரம், you see the creation of the universe there. அண்ட சராசரத்தினுடைய சிருஷ்டிப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். The earth, பூமியும் the heavens, பரலோகங்களும், the sun, the moon and the stars, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும், the sea, கடலும், the trees, மரங்களும், the birds, the animals, பறவைகளும் மிருகங்களும், and lastly man. கடைசியாக மனிதனும். So God is looking at the entire universe from above. தேவன் மேலிருந்து முழு அண்ட சராசரத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். This universe is such a large universe. இந்த முழு அண்ட சராசரமும் ஒரு பெரிய ஒரு இடமாய் இருக்கிறது. No human being till today has been able to see all the objects of the universe. இதுவரை எந்த மனிதனும் இந்த முழு அண்ட சராசரத்தினுடைய எல்லா பொருட்களையும் பார்க்கக்கூடிய விதத்தில் இல்லை. This universe is so large that the stars that we see in the sky are not the stars that we are seeing today. இந்த முழு அண்ட சராசரமும் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்றால் இன்று நாம் பார்க்கிறதான நட்சத்திரங்கள் உண்மையில் நாம் இன்று இருக்கிறதான நட்சத்திரங்கள் அல்ல. Yes, they are stars as we see it as they were some years ago. நாம் இந்த நட்சத்திரங்களை இப்பொழுது பார்க்கும்போது சில வருடங்களுக்கு முன்பாக நட்சத்திரங்களாய் இருந்த நட்சத்திரங்களை இன்று நாம் நட்சத்திரங்களாக பார்க்கிறோம். In other words, it takes so many years for the light to come from a star and reach the earth. மறு வார்த்தையில் ஒரு நட்சத்திரத்தின் இடத்திலிருந்து அதன் ஒளி பூமியை வந்து அடைவதற்கு अनेक வருடங்கள் ஆகிறது. Then for the light to come from the nearest star to the earth takes 4 years. அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்திலிருந்து இடத்திலிருந்து வருகிறதான ஒளி பூமியை வந்து அடைய வேண்டும் என்றால் அதற்கு 4 வருடங்கள் எடுக்கிறது. So if you look at the nearest star to the earth, you are seeing that star today as it was 4 years ago. பூமியில் இருக்கிறதான அருகில் இருக்கிறதான ஒரு நட்சத்திரத்தை இன்று நீங்கள் காணக்கூடிய விதத்தில் இருக்கிறது என்றால் 4 வருடத்திற்கு முன்பாக நட்சத்திரம் என்று இருந்த அந்த நட்சத்திரத்தை தான் நீங்கள் இன்று காண்கிறீர்கள். So far away is the nearest star from the earth. அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூமியிலிருந்து அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்று சொல்வோம் என்றால் அதுவே பூமியை விட்டு அவ்வளவு தொலைவில் இருக்கிறது. And if you are going to sit and count all the stars in the universe, உட்கார்ந்து நாம் அண்ட சராசரத்தில் இருக்கிறதான அனைத்து நட்சத்திரங்களையும் எண்ண ஆரம்பிப்போம் என்றால் no sleeping, no drinking, no going to work, தூங்க முடியாது, குடிக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது. From the day you are born till the day you die, from the day you are born, you keep counting all the stars one by one at 1 star per second. நீங்கள் பிறந்த நாள் முதல் ஒரு வினாடிக்கு ஒரு நட்சத்திரம் என்று எண்ணிக்கொண்டே போனால் it will take 2500 years to finish counting the stars. அந்த நட்சத்திரங்களில் நீங்கள் எண்ணி முடிக்க வேண்டும் என்றால் 2500 ஆண்டுகள் ஆகும்.
No man can live so long. எந்த மனிதனும் அவ்வளவு நாட்கள் வாழ முடியாது. So big is this universe. இந்த அண்ட சராசரம் அவ்வளவு பெரிய ஒரு அண்ட சராசரமா இருக்கிறது. So in Genesis chapter 1, you see God watching the whole universe from high above. It's a floodlight view. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே தேவன் இந்த முழு அண்ட சராசரத்தையும் அதிக தொலைவிலிருந்து அவர் பார்க்கிறார். It's a floodlight view. அவர் பொதுவில் எல்லாவற்றையும் பார்க்கிறார். He's looking at the whole universe. அவர் முழு அண்ட சராசரத்தையும் பார்க்கிறார். His eyes are watching the sun, the planets, the moon, the stars, and the earth and all creation. அவருடைய கண்கள் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் கோள்களையும் அவர் முழு பூமியையும் அவருடைய சிருஷ்டிப்பையும் பார்க்கிறது. But when it comes to Genesis chapter 2, ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திற்கு வரும்பொழுது from watching the whole universe, God's focus zooms down to one particular planet. முழு அண்ட சராசரத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கும்போது தேவனுடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட கோளின் மீது வருகிறது. One small planet, a speck in this vast universe. இந்த பெரிய அண்ட சராசரத்தில் ஒரு புள்ளியை போன்று இருக்கிறதான ஒரு சிறிய கோளின் மீது கர்த்தருடைய கண்கள் விழுந்தது. His eyes fall on that planet and watch what? அவருடைய கண்கள் அந்த கோளின் மீது பதிந்து எதை கண்டது? Not the trees. அங்கே இருக்கிற மரங்களை அல்ல. Not the sea. அங்கே இருக்கிற கடலை அல்ல. Not the land. அங்கே இருக்கிற நிலப்பரப்பை அல்ல. Not the animals. அங்கே இருக்கிறதான மிருகங்களை அல்ல. Not the huge elephants. அங்கே இருக்கிற பெரிய பெரிய யானைகளை அல்ல. Not the monkeys. அங்கே இருக்கிற குரங்குகளை அல்ல. Not the fish. அங்கே இருக்கிற மீன்களை அல்ல. Man. மனிதனை. From the whole universe, God's eyes are fixed on man. இந்த முழு அண்ட சராசரத்திலும் தேவனுடைய கண்கள் மனிதனின் மீது பதிக்கப்பட்டு இருந்தது. He made this huge universe, but all his attention is on man. அவர் இந்த முழு அண்ட சராசரத்தையும் உருவாக்கினார், ஆனால் அவருடைய முழு கவனமும் மனிதன் மீது He விழுந்தது. made the whole universe, but his whole love is upon man. அவர் இந்த முழு அண்ட சராசரத்தையும் உருவாக்கினார், ஆனால் அவருடைய முழு அன்பும் மனிதன் மீது விழுந்தது. He made the whole universe. He made it for man. அவர் இந்த முழு அண்ட சராசரத்தையும் உருவாக்கினார், அதை அவர் மனிதனுக்காகவே உருவாக்கினார். How much he loved man. அப்படி என்றால் அவர் மனிதனை எவ்வளவாக நேசித்தார். How much he wanted to speak to man. மனிதனிடம் அவர் பேச எவ்வளவு விருப்பம் கொண்டார். How much he wanted man to love him. மனிதன் தன்னை நேசிக்க வேண்டும் என்று அவர் எவ்வளவு விருப்பம் கொண்டார். He loved man. அவர் மனிதனை He நேசித்தார். blessed man. மனிதனை ஆசீர்வதித்தார். Blessed him with authority. அவனை அதிகாரம் கொடுத்து ஆசீர்வதித்தார். Blessed him with glory. அவனை மகிமை கொடுத்து ஆசீர்வதித்தார். Blessed him with freedom. அவனுக்கு சுயாதீனம் தந்து ஆசீர்வதித்தார். But he broke that relationship. ஆனால் தேவனுக்கும் அவனுக்கும் மத்தியில் இருந்ததான அந்த உறவை அவன் உடைத்து போட்டான். Man broke that relationship. மனிதன் அந்த உறவை உடைத்து போட்டான். God suffered first. தேவன் முதலாவது பாடுபடலாயிற்று. God was the first person to suffer. முதலாவது பாடுபட வேண்டியது தேவனுக்காக இருந்தது. Beloved, even today, God is a suffering God. பிரியமானவர்களே, இன்றும் தேவன் பாடுபடுகிற ஒரு தேவனாயிருக்கிறார். Why? ஏன்? We think God is sitting in a big heaven, clothed with glory, so many angels ministering to him, all saying amen, hallelujah, worshipping him all the time. So he's a God in a different world and there's no suffering. He's in heaven, there's no suffering for him. ஒரு பெரிய பரலோகத்திலே மகிமையினால் முடிசூட்டப்பட்டு அவரை சுற்றிலும் தேவதூதர்கள் ஆமென் அல்லேலூயா என்று ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்க தேவன் ஒரு பாடுகளற்ற ஒரு மகிமையான வேற உலகத்தில் சந்தோஷமாய் வீற்றிருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோமா? Not at all. அப்படி அல்ல. Even today, God may be in heaven, but he is suffering. இன்றும் தேவன் ஒருவேளை பரலோகத்தில் வீற்றிருக்கலாம், ஆனால் அவர் பாடுபடுகிறார். Why? ஏன்? He wants love from man. He created man to love man, that man might love him, but he hasn't got that love. மனிதனிடத்திலிருந்து அவர் அன்பை எதிர்பார்க்கிறார். மனிதன் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காகவே மனிதனை அவர் சிருஷ்டித்தார். அப்படி இருந்தும் அவர் மனிதனிடத்திலிருந்து அவர் அந்த அன்பை பெற்றுக் கொள்ளவில்லை. Today, man goes to God for what? இன்று மனிதன் தேவன் அண்டையில் போகிறான். எதற்காக? We are all here today. இன்று நாம் அனைவரும் இங்கே இருக்கிறோம். For what? எதற்காக? Might be a curiosity. ஒருவேளை ஒரு ஆவலோடு எதிர்பார்ப்போடு வந்திருப்போம். I am suffering. நான் பாடுபடுகிறேன். Will I get some answers? எனக்கு ஏதாவது பதில் கிடைக்குமா? Or this place seems to be well lit. Maybe something's going on. Let's go and have a look. இல்லாவிட்டால் இந்த இடம் நன்றாக காட்சி அளிக்கிறதே, ஏதோ நடக்கிறது போன்று இருக்கிறது, போய் பார்ப்போம். Or I hear there's a Bible study here. Let's go see if we can hear something new. இல்லாவிட்டால் வேத பாடம் என்று சொன்னார்கள், ஏதாவது புதிதாக பேசுகிறார்களா, போய் பார்ப்போம்.
I have some needs. Maybe at the end of the prayer, pastor will come and lay his hand on my head and maybe I'll be delivered. எனக்கு சில தேவைகள் உண்டு. ஒருவேளை இந்த பிரசங்கத்தின் முடிவிலே பாஸ்டர் ஜெபித்த போது எனக்கு என்னுடைய பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கலாம். But how many can say this evening I am here because I love God? ஆனால் நான் தேவனை நேசிக்கிறபடியால் தான் இன்று மாலையில் இங்கே இருக்கிறேன் என்று நம்மில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? God is suffering. தேவன் பாடுபடுகிறார். Because he created man for this one sublime purpose of loving God and he hasn't got that. தேவனை மனிதன் நேசிக்க வேண்டும் என்றுதான் இந்த பெரிய உன்னதமான இந்த ஒரு நோக்கத்திற்காக தேவன் மனிதனை உருவாக்கினார். அப்படி இருந்தும் அவருக்கு அது இன்று வரை கிடைக்காமல் போயிற்று. So beloved, we should not think that we are a suffering people and we have questions to ask God. On the other hand, God is a suffering God and he has questions to ask us. பிரியமானவர்களே, நாம் பாடுபடுகிற ஜனங்கள் தேவனை கேட்கும்படியாக நமக்கு கேள்விகள் இருக்கிறது என்று நாம் நினைக்க கூடாது. ஆனால் மறுபக்கத்திலோ தேவன் பாடுபடுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவருக்கு தான் நம்மை பார்த்து கேட்க கேள்விகள் இருக்கிறது. What are we going to answer him? அவருக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? Maybe he has the answers to our questions. ஒருவேளை நாம் கேட்கிற கேள்விகளுக்கு அவரிடம் பதில் இருக்கலாம். But if he asks, ஆனால் ஒருவேளை அவர் நம்மை பார்த்து கேள்வி கேட்பார் என்றால் can we answer? நம்மால் பதில் சொல்ல முடியுமா? Look at Job. யோபை பாருங்கள். He was a suffering man. அவன் ஒரு பாடுபட்ட ஒரு நபர். We read a verse from Job. யோபிலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். It was Job who said man's days are few and full of trouble. மனிதனுடைய நாட்கள் குறைவாக இருக்கிறது, அவனுடைய வாழ்நாட்கள் முழுவதும் சஞ்சலம் நிறைந்ததா இருக்கிறது என்று யோபு தான் சொல்கிறார். Man rises up like a flower, seems to bloom, everything seems to be all right. மனிதன் ஒரு பூவை போல் பூத்து எல்லாமே அவனுக்கு சரியாக நடப்பதை போன்றுதான் தோன்றுகிறது. He seems to blossom. அவன் பூப்பதை போன்று அவனுக்கு இருக்கிறது. Suddenly he is cut off. திடீரென்று அவன் அறுப்புண்டு போகிறான். Everything seemed all right. எல்லாம் நன்றாக தான் தோன்றினது. But now everything has collapsed. ஆனால் இப்போது எல்லாமே சீர்குலைந்து இடிந்து போயிற்றே. Why is my life like this? என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிற்று? Job asked so many questions. யோபு अनेक கேள்விகளை கேட்கிறார். His friends tried to offer so many solutions. அவனுடைய நண்பர்கள் அவனுடைய கேள்விகளுக்கு अनेक தீர்வுகளை சொல்ல முயலுகிறார்கள். But he said, you are all miserable comforters. You are trying to comfort me, but you are only making matters worse for me. ஆனால் அவன் சொல்கிறான், நீங்கள் எல்லாம் விருதாவாக தான் என்னை தேற்ற முயலுகிறீர்கள். நீங்கள் என்னை தேற்ற முயன்றும் என்னுடைய காரியங்களை மோசமாக மாற்றிக் கொண்டுதான் செல்கிறீர்கள் என்கிறான். At the end of the book of Job, யோபின் புத்தகத்தின் முடிவில் நாம் பார்க்கும் பொழுது, did God tell Job, this is the reason why you are suffering? யோபே, நீ இதனால் தான் பாடுபட்டாய் என்று தேவன் யோபை பார்த்து சொன்னாரா? Job, do you know it was a challenge between me and the devil about you? யோபே, உனக்கு தெரியுமா, உன்னை பற்றி எனக்கும் பிசாசுக்கும் மத்தியில் நடந்த ஒரு சவாலின் விளைவுதான் உன் பாடு என்று சொன்னாரா? God told it to us, but he never told Job. தேவன் அதை நம்மிடம் சொன்னார், ஆனால் யோபிடம் சொல்லவில்லை. Job never knew about Job chapter 1. யோபு முதலாம் அதிகாரத்தை பற்றி யோபுக்கு தெரியாது. He was suffering without reason, that's all. அவன் காரணமில்லாமல், அவனுடைய கண்ணோட்டத்தில் அவன் காரணமில்லாமல் பாடுக்குள்ளாக்கப்பட்டான், அவ்வளவுதான். But at the end, when God speaks to Job, ஆனால் அதனுடைய முடிவில் நாம் பார்க்கும்போது தேவன் யோபை பார்த்து பேசும்பொழுது, God asks Job, says, you come here, I want to ask you questions. தேவன் யோபை பார்த்து சொல்கிறார், யோபே, நீ இங்க வா, நான் உன்னிடம் கேள்விகளை கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். God asked Job more than 60 questions and Job had no answer. ஏறக்குறைய 60 கேள்விகளுக்கு மேலாக தேவன் யோபை பார்த்து கேட்டார், யோபுக்கோ பதில் இல்லாமல் போயிற்று. But he said, Lord, I have spoken as a man without understanding. ஆனால் இவன் சொல்கிறான், ஆண்டவரே, நான் அறிவில்லாதவனை போன்று புத்தியற்றவனை போன்று நான் பேசிவிட்டேன் என்று சொல்கிறான். So I repent in dust and ashes. அதனால் தூசியிலும் தூளிலும் சாம்பலிலும் நான் மனம் திரும்புகிறேன் என்று சொல்கிறான். Beloved, we are so ready to question God and blaspheme God. பிரியமானவர்களே, தேவனை கேள்வி கேட்கவும் தூஷிக்கவும் நாம் அதிக ஆயத்தமாய் இருக்கிறோம். But the actual truth is God has the answers and he has many questions to ask us which we will not answer, cannot answer. ஆனால் உண்மையான உண்மை என்னவென்றால், நாம் கேட்கும் கேள்விகளுக்கு அனைத்துக்கும் தேவனிடத்தில் பதில் உண்டு. தேவனால் நம்மிடத்தில் கேட்க அவரிடம் கேள்விகள் உண்டு, ஆனால் நம்மாலோ பதில் சொல்ல கூடாமல் போய்விடும். We are suffering because of our faults or perhaps Adam's faults. நாம் நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக பாடுபடுகிறோம், இல்லாவிட்டால் ஒருவேளை ஆதாமினுடைய தவறுகளின் நிமித்தமாக பாடுபடுகிறோம். But God is suffering because of us. ஆனால் தேவனோ நம் நிமித்தமாக பாடுபடுகிறார். Because we are not doing what we are supposed to do. நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கிறபடியால் அவர் நம் நிமித்தமாக பாடுபடுகிறார். We are not doing what we were made for. நாம் எதற்காக உருவாக்கப்பட்டோமோ சிருஷ்டிக்கப்பட்டோமோ அதை நாம் செய்யாமல் இருக்கிறபடியால் அவர் நமக்காக பாடுபடுகிறார். We were created, we are made to have a relationship with God. தேவனோடு
கூட ஒரு உறவு ஐக்கியம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் உருவாக்கப்பட்டோம். But it's not there. ஆனால் அது அங்கே இல்லை. Why are we here? நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்? Lord, give me this. ஆண்டவரே எனக்கு இதை தாரும். Lord, I want healing. ஆண்டவரே எனக்கு சுகம் வேண்டும். Lord, I want to study this. ஆண்டவரே நான் இதை படிக்க வேண்டும். Lord, I want to go abroad. ஆண்டவரே நான் வெளிநாட்டுக்கு போக Lord, I வேண்டும். need some money to buy this land. ஆண்டவரே இந்த நிலம் வாங்க எனக்கு கொஞ்சம் பணம் வேண்டும். Lord, I need this, I need that, I need this, I need that. ஆண்டவரே எனக்கு இது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும், அது வேண்டும். How many mouths will say, Lord, I love you? ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று எத்தனை வாய்கள் சொல்லும்? Have we ever said that? எப்பொழுதாவது நாம் இதை ஒருவேளையாவது சொல்லி இருக்கிறோமா? Poor God, ஆண்டவரே பாவப்பட்ட தேவன், He is suffering. அவர் பாடுபடுகிறார். He wants love and He doesn't have it. அவருக்கோ அன்பு தேவையா இருக்கிறது, அவருக்கு அது கிடைப்பதில்லை. That's the first observation. நாம் கவனிக்கிற முதலாவது காரியம் அதுதான். He is a suffering God. அவர் பாடுபடுகிற ஒரு தேவனாய் He இருக்கிறார். was the first to suffer. பாடுபட்ட முதலாவது நபர் அவரே. The second thing that we observe, நாம் இங்கே கவனிக்கிற இரண்டாவது காரியம், this world has become a prison for man to influence man to turn to God. இந்த உலகம் மனிதனுக்கு ஒரு சிறையாக மாறிவிட்டது. எப்படிப்பட்ட சிறை என்றால் மனிதன் தேவனை விட்டு திரும்பும்படியாக அவனை செய்யக்கூடிய விதத்தில் மாற்றுகிற ஒரு சிறையாக மாறிவிட்டது. Forget blaming Adam for this world of sufferings. இந்த உலகம் பாடுபடுகிறது என்பதற்காக ஆதாமை குறை சொல்வதை அதை நாம் மறந்து விடுவோம். There is a blessing in disguise there. அங்கே மறைமுகமாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. This world of sufferings, பாடுபடுகிறான இந்த உலகம், this world of debts, கடன்கள் நிறைந்த இந்த உலகம், world of poverty, வறுமை நிறைந்ததான இந்த உலகம், this world of inequality, சமநிலை இல்லாத இந்த உலகம், this world of accidents, விபத்துகள் நேரிடுகிறதான இந்த உலகம், world of sickness, வியாதிகள் நிரம்பி இருக்கிறதான இந்த உலகம், world of injustice, அநீதி நிரம்பி இருக்கிறதான இந்த உலகம் has now emerged to be a prison for man to make man or influence man to turn towards God. இப்பொழுது இப்படிப்பட்ட உலகம் மனிதன் தேவன் அண்டையில் திரும்பக்கூடியவனாக மாற்றக்கூடிய விதத்தில் இந்த உலகம் மனிதனுக்கு மாறிவிட்டது. It has become a prison. அது ஒரு சிறையாக மாறிவிட்டது. God gave man a garden as a home. தேவன் மனிதனுக்கு வீடாக ஒரு தோட்டத்தை தந்தார். But like little children are punished ஆனால் சிறு பிள்ளைகள் தண்டிக்கப்படுவதைப் போல when they do wrong, அவர்கள் தவறு செய்யும் பொழுது, like criminals are punished when they do wrong, குற்றவாளிகள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் தண்டிக்கப்படுவதைப் போல man was sent from the home of his garden to a world of sufferings so that he might learn to come back to God. மனிதனும் தன்னுடைய தோட்டமாகிய வீட்டிலிருந்து பாடுகள் நிறைந்ததான ஒரு உலகத்திற்குள்ளாக அனுப்பப்பட்டான். அதன் மூலமாக தேவன் அண்டையில் அவன் திரும்பி வர கற்றுக்கொள்ளும்படியாக. All these sufferings and problems are trying to influence man or communicate to man saying, go back to God. இந்த எல்லா பாடுகளும் பரீட்சைகளும் மனிதன் அண்டையில் பேசுவதை போன்று இருக்கிறது. அது எதை பேசுகிறது என்றால் நீ தேவன் அண்டையில் திரும்பி போ. Today man is trying his best to solve his own problems. இன்று மனிதன் அவனுடைய பிரச்சனைகளை தீர்க்க தன்னால் முடிந்தவற்றை இயன்றவற்றை செய்கிறான். As many hospitals are coming up to try to solve the problem of sickness. வியாதியினுடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக அநேக மருத்துவமனைகள் எழும்புவதை போன்று. But sickness is getting worse. ஆனால் அப்படி இருந்தாலும் வியாதி மோசமாகி கொண்டே போகிறது. New sicknesses are emerging. புதிய புதிய வியாதிகள் உண்டாகிறது. And those few people who somehow try to get healed in the hospitals come back with the problem of debt. The bill is so high. அங்கே மருத்துவமனையிலே சுகத்தை பெற்று வர முயற்சி செய்து அவர்கள் தேறி வெளியே வருகிறவர்கள் அவர்கள் வெளியே வந்து கடன் பிரச்சனை அதிகமாகி கடனை தீர்க்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். So one problem is solved resulting in another. ஒரு பிரச்சனை தீர்வடைந்து மறு பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது. We have a financial problem, we have someone who can lend us money, but it's going to lead to another problem. நமக்கு பண பிரச்சனை இருக்கிறது, நமக்கு கடன் கொடுக்க வேறொருவர் இருக்கிறார்கள், ஆனால் அது வேறொரு புது பிரச்சனையை உருவாக்க போகிறது. So man is trying to solve his old problems, but there seems to be no solution. மனிதன் அவனுடைய சொந்த பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளும்படியாக முயற்சி செய்கிறான், ஆனால் தீர்வு கிடைப்பதாக தெரியவில்லை. Beloved, the truth is there is no solution with man. பிரியமானவர்களே, உண்மை என்னவென்றால் மனிதனில் தீர்வு இல்லை. There is no solution that man can bring out to solve the problem of suffering. பாடுகளுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தீர்வு மனிதனிடத்தில் இல்லை. The answer is with God alone. பதில் தேவன் அண்டையில் மட்டுமே இருக்கிறது. God has kept this world of suffering for us
as a prison. பாடுகளின் இந்த உலகத்தை தேவன் நமக்கு ஒரு சிறையாக வைத்திருக்கிறார். Why are criminals sent to prison? குற்றவாளிகளை ஏன் சிறைக்கு அனுப்புகிறார்கள்? There they are made to suffer. அங்கே அவர்கள் பாடுகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். They can't dress as they like. அவர்கள் விரும்பிய விதத்தில் உடை அணிய முடியாது. They have their prison uniforms. அவர்களுடைய சிறை உடை இருக்கிறது. They can't eat as they like. அவர்கள் விரும்பியவாறு உணவு அருந்த முடியாது. They have rationed food. அவர்களுக்கு சரியான ஒரு அளவிற்கு தான் ஆகாரம் தருவார்கள். They can't live as they like. அவர்கள் விரும்பியவாறு ஜீவிக்க முடியாது. They have work to do. அவர்களுக்கு செய்ய வேலை இருக்கிறது. They can't go where they like. அவர்கள் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் போக முடியாது. They have high walls surrounding them. அவர்களை சுற்றி பெரிய உயரமான மதில் சுவர் இருக்கிறது. They can't sleep as they like. அவர்கள் விரும்பியவாறெல்லாம் தூங்க முடியாது. No pillows, no mats are given to them. They have to sleep on the floor. அவர்களுக்கு தலையணையோ மெத்தையோ தருவதில்லை. அவர்கள் தரையில் தான் தூங்க வேண்டும். Some bad criminals are given even worse punishment. They are not allowed to see other men. சில மோசமான குற்றவாளிகளுக்கு இன்னும் அதிக தண்டனை தரப்படுகிறது. மற்ற நபர்களையும் பார்க்கவும் அவர்களுக்கு அனுமதி இல்லை. Why are they punished? அவர்கள் ஏன் அப்படி தண்டனைக்குள்ளாக்கப்படுகிறார்கள்? Is it wrong to punish them or just to punish them? அவர்களை தண்டிப்பது சரியான காரியமா தவறான காரியமா? What if there was no prison? ஒருவேளை சிறையே இல்லாமல் இருந்திருந்தால் என்னவா இருக்கும்? There would be more murders than ever before. முன்பு எப்போதும் இருந்ததை காட்டிலும் அதிக கொலைகள் சம்பவித்திருக்கும். There will be more sin than ever before. முன்பு எப்போதும் இருந்ததை காட்டிலும் அதிக பாவம் பெருகி There will இருக்கும். be more thefts than ever before. முன்பு எப்போதும் இருந்ததை காட்டிலும் அதிக திருட்டு நேரிட்டு இருக்கும். There will be no more insecurity than ever before. முன்பு எப்போதும் இருந்ததை காட்டிலும் அதிக பாதுகாப்பு இல்லாமல் இருந்திருக்கும். So we human beings, we will say it is justice. It is just to put criminals into prison and lock them up. அதனாலே மனிதர்களாகிய நாம் என்ன சொல்லுவோம் என்றால் குற்றவாளிகளை சிறையில் வைத்து அடைப்பது சரியான காரியம்தான் என்று சொல்லுவோம். One is so that normal people may be secure from them. ஒரு காரியம் என்னவென்றால் பொது ஜனங்கள் மற்றவர்கள் அவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்கும்படியாக அப்படி செய்கிறோம். The second is so that the criminals themselves might reform, come back to their senses and learn to do good. இரண்டாவது காரியம் குற்றவாளிகள் தானே தங்களை சரிப்படுத்திக் கொண்டு தங்களுடைய சுய புத்திக்கு வந்து நல்லதை நன்மையானவற்றை செய்ய கற்றுக்கொள்ளும்படியாக அப்படி செய்கிறோம். So also God has put man into this world of sufferings. அதே போன்றுதான் தேவன் மனிதனையும் பாடுகள் நிறைந்த இந்த உலகத்திற்குள்ளாக போட்டு இருக்கிறார். Where so many things happen outside of his will. அவருடைய சித்தத்துக்கு வெளியே இங்கே अनेक காரியங்கள் நடைபெறுகிறது. So many things happen contrary to his expectations. அவருடைய எதிர்பார்ப்புகளுக்கு விரோதமாக अनेक காரியங்கள் இங்கே நடைபெறுகிறது. Why? ஏன்? So that man might come back to his senses and start seeking God once again. மனிதனுடைய சுய புத்திக்கு மீண்டுமாக திரும்பி வந்து மீண்டுமாக அவன் தேவனை தேட ஆரம்பிக்கும்படியாகவே. But it's so sad. ஆனால் இது அதிக துக்கமான ஒரு காரியம். Despite this being a world of sufferings, இது ஒரு பாடுகள் நிறைந்த உலகமாக இருந்த போதிலும், despite this being such a terrible world, people would even want to die. இது ஒரு பயங்கரமான உலகமாக இருந்த போதிலும், இதில் மரிக்க வேண்டும் என்று ஜனங்கள் விரும்பக்கூடிய உலகமாக இது இருந்த போதிலும், in fact it is said that Tamil Nadu has the highest suicide rate per year in the world. உண்மையில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால் உலகத்தில் வருடத்தில் ஒரு முறை தமிழ்நாட்டில் தான் அதிக தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். People choose rather to take away their own lives than try to turn to God. ஜனங்கள் தேவனாண்டையில் திரும்புவதை தெரிந்து கொள்வதை பார்க்கலாம் தங்களுடைய ஜீவனை மாய்த்துக் கொள்ளவே விரும்புகிறார்கள். Is suicide a solution for suffering? உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு தற்கொலை தானா? No. இல்லை. It's making the problem worse. பிரச்சனையை அதிகமாக மோசமாக மாற்றுவதுதான் தற்கொலை. I have dealt with people who are ready to commit suicide. தங்களை விட்டால் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்ற நிலவரத்தில் இருந்தவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். They can't bear their suffering. அவர்களால் அவர்களுடைய பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. I tell them, you commit suicide, you're only going to make matters worse. நான் அவர்களை பார்த்து சொல்கிறதான காரியம் என்னவென்றால் நீ ஒருவேளை தற்கொலை செய்து கொள்வாய் என்றால் நீ காரியத்தை மோசமாக தான் மாற்றுகிறாய் என்று சொல்லுவேன். No, I don't care. I don't find meaning in living anymore. I want to take away my life. ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, வாழ்க்கையில் எனக்கு அர்த்தம் இருப்பதாக தோன்றவில்லை, இனி இந்த வாழ்க்கையை செய்ய நான் விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள். Can't speak sense into them. அவர்களுக்குள்ளாக புத்திக்குரிய காரியங்களை பேச முடியவில்லை. They can't understand the truth. அவர்களால் உண்மையை புரிந்து கொள்ள முடியவில்லை. But thank God some of them are still alive. ஆனால் கர்த்தருக்கு நன்றி அவர்களில் சிலரும் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார்கள். Committing suicide is not solving the problem, it is jumping from the frying pan into the fire. தற்கொலை செய்து கொள்வது பிரச்சனைகளை தீர்த்து விடுகிறதான முடிவு அல்ல. தற்கொலை செய்து கொள்வது
பொரிச்சட்டியிலிருந்து அக்கினி தீக்குள்ளாக விழுவதை போன்றுதான். It's getting into a worse suffering than ever before. முன்பு எப்போதும் இல்லாதிருக்கிற ஒரு மிகவும் மோசமான பாடுகளுக்குள்ளாக விழுவதுதான் தற்கொலை. If there's anyone here with such an intention, இங்கே அப்படிப்பட்ட எண்ணத்தோடு யாராவது வந்திருப்பீர்கள் என்றால், anyone here who thinks it is wise to take away your own life, உங்களுடைய சொந்த ஜீவனை மாய்த்துக் கொள்வது புத்தியினம் ஒரு நல்ல காரியம் என்று நினைப்பீர்கள் என்றால், remember it's a foolish decision. அப்படி என்றால் அது ஒரு புத்தியினமான ஒரு தீர்மானம் என்பதை முடிவில் கொள்ளுங்கள். If you do that, matters are only going to become worse than ever before. ஒருவேளை நீங்கள் அதை செய்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் முன்பை காட்டிலும் மோசமாக தான் போகிறது. The situation may be pressing you to do that. ஒருவேளை நீங்கள் இருக்கிறதான சூழ்நிலை நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று உங்களை அது அழுத்திக் கொண்டிருக்கலாம். Suffering is so terrible, so great. You are tortured mentally, you are tortured physically. You don't seem to know any other way out but ending your own life. உங்களுடைய பாடு அதிக பாடாக இருக்கலாம். மன ரீதியாக சரீர பிரகாரமாக நீங்கள் வேதனைக்குள்ளாக்கப்பட்டு வேற தப்ப வழி இல்லை என்பதை போன்ற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை தவித்துக் கொண்டிருக்கலாம். But here is the solution. ஆனால் தீர்வு இங்கே இருக்கிறது. It comes from God. அது தேவன் அண்டையிலிருந்து வருகிறது. What is the solution? அந்த தீர்வு என்ன? You have to turn back to God. நீ தேவன் அண்டையில் திரும்ப வேண்டும். That's the only solution. அதுதான் ஒரே தீர்வு. That's the only reason why God has allowed suffering in this world. இந்த உலகத்திலே தேவன் பாடுகளை அனுமதித்ததற்கு ஒரே காரணம் அதுதான். That's the only hope for man in this suffering world. இந்த பாடுபடுகிறதான உலகத்தில் மனிதனுக்கு நம்பிக்கை என்று சொல்லக்கூடிய ஒரே காரியம் அதுதான். That's the only way man can solve the problem of suffering. மனிதன் பாடுகளுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரே வழி அதுதான். So this world is in fact made, God has allowed this world of suffering so that man may ask the question, why these sufferings? பாடுபடுகிறதான இந்த உலகத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் அதன் மூலமாக மனிதன் தேவனை பார்த்து ஏன் இந்த பாடுகள் என்று கேட்கும்படியாகவே அப்படி செய்திருக்கிறார். So if you are asking such a question, why these sufferings, it's a good question. ஒருவேளை ஏன் இந்த பாடுகள் என்ற கேள்வியை நீ எழுப்பிக் கொண்டிருப்பாய் என்றால் அது ஒரு நல்ல கேள்விதான். And if you have come here to find the answer, you have come to the right place. அந்த கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ளும்படியாக நீ இங்கே வந்திருப்பாய் என்றால் சரியான இடத்திற்கு தான் நீ வந்திருக்கிறாய். And if you want the answer, this is the answer. பதில் வேண்டும் என்று நீ விரும்புவாய் என்றால் இதுதான் பதில். This world is a prison to reform us humans who are all criminals before God. மனிதர்களாகிய நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாக இருக்கிறான நாம் அனைவரும் சிறை போன்றுதான் இந்த உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக வென்றால் தேவனுக்கு முன்பாக நாம் மாறுதல் அடைந்து அவருக்கு முன்பாக செல்லும்படியாக. The Bible states point blank very clearly, there is no good person in this world. நன்மை செய்கிறவன் இந்த பூமியில் ஒருவனும் இல்லை என்று வேதம் மிக தெளிவாக உரைக்கிறது. In some way or the other, before God, we are all criminals. ஏதோ ஒரு விதத்திலாவது நாம் அனைவரும் தேவனுக்கு முன்பாக குற்றவாளிகளாய் இருக்கிறோம். At least in the area of loving God, aren't we all guilty? தேவனை நேசிக்கும் அந்த பகுதியிலாவது நாம் அனைவரும் குற்றவாளிகளா இல்லையா? Haven't we all shown our backs to God? நாம் அனைவரும் நம்முடைய முதுகுகளை தேவனுக்கு முன்பாக காண்பிக்கவில்லையா? Is it not right for God to make this world a prison so that we might learn to go back to Him? தேவனண்டையில் நாம் திரும்பி செல்லும்படியாக இந்த உலகத்தை ஒரு சிறையாக நமக்காக தேவன் மாற்றினது சரியான ஒரு செயல் அல்லவா? So when suffering presses, அதனால் பாடுகள் இப்படி நம்மை நெருக்கும் பொழுது we look for solutions. நாம் தீர்வுகளை தேடுகிறோம். God looks for us. தேவன் நம்மை தேடுகிறார். We go to seek God. நாம் தேவனை தேட செல்கிறோம். We find God. தேவனை நாம் கண்டடைகிறோம். And when we find God, அவரை நாம் கண்டடையும் பொழுது why does He make us find Him? அவர் ஏன் நாம் அவரை கண்டுபிடிக்கும்படியாக செய்கிறார்? Not to find a solution to the problems and then go back and do what we like. நம்முடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடித்து விட்டு பின்பு நாம் சென்று நாம் விரும்பிய காரியங்களை செய்வதற்கு அல்ல. Once again I repeat, மீண்டுமாக நான் இதை சொல்கிறேன். why does God allow all these sufferings to surround us? நம்மை சுற்றி இந்த பாடுகள் எல்லாம் சூழ்ந்து கொள்ள தேவன் ஏன் அனுமதிக்கிறார்? To influence us to seek for a solution. ஒரு தீர்வை நாம் தேடும்படியாக அது நம்மை அப்படி செய்யும்படியாக அவர் செய்கிறார். And eventually to discover God. கடைசியாக முடிவாக அதன் மூலமாக தேவனை நாம் கண்டடையும்படியாக. Not to get the problem solved and go back to our old ways. தேவனை நாம் கண்டடைந்து நம்முடைய பிரச்சனைகள் தீர்வடைந்து நம்முடைய பழைய சொந்த வழிகளுக்கு நாம் திரும்பி செல்லும்படியாக அல்ல. But to develop a relationship with Him. ஆனால் தேவனோடு கூட உள்ள ஒரு உறவை நாம் உருவாக்கிக் கொள்ளும்படியாகவே.
That's why we are here this evening. அதனால்தான் இந்த மாலை வேளையில் நாம் இங்கே இருக்கிறோம். That's the second observation. அது நாம் இங்கே கண்டறிகிற இரண்டாவது The காரியம். first is God was the first to suffer. முதலாவது காரியம் பாடுபட்டது முதலாவது தேவன். The second is and God continues to suffer. இரண்டாவதாக First is God is the first to suffer and he continues to suffer. பாடுபட்டது முதலாவதாக தேவன், அவர் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டே இருக்கிறார். Secondly, God has allowed this world to become a prison of sufferings for man to turn back to God. இரண்டாவதாக தேவன் இந்த உலகத்தை மனிதனுக்கு பாடுகள் நிறைந்த ஒரு சிறையாக மாற்றி இருக்கிறார். எதற்காகவென்றால் அதன் மூலமாக மனிதன் தேவனண்டையில் மீண்டுமாக திரும்பும்படியாக. Thirdly, மூன்றாவதாக, when man chooses to turn to God and have a relationship with God, மனிதன் தேவனண்டையில் திரும்புவதை தெரிந்து கொண்டு மனிதன் தேவனோடு ஒரு உறவை பெற்றுக்கொள்ளும் பொழுது, that's the first step out of suffering. பாடுகளை விட்டு நாம் வெளியே கால் எடுத்து வைக்கிறோம் என்றால் அங்கேதான் கால் எடுத்து வைக்கிறோம். When man chooses to turn back to God and have a relationship with God, மனிதன் தேவனண்டையில் செல்லும்படியாக, தேவனை நேசிக்கும்படியாக தெரிந்து கொண்டு தேவனோடு உறவை வைக்காமல் தெரிந்து கொள்ளும் பொழுது, that's the first step out of suffering. பாடுகளை விட்டு மனிதன் வெளியே வரும் முதலாவது படி அதுதான். Remember, it's not the end of suffering, it's the first step out of suffering. நினைவில் கொள்ளுங்கள், பாடின் முடிவு அதல்ல. பாடிலிருந்து நாம் வெளியே வர முதலாவது படி எடுத்து வைப்போம் என்றால் அதுதான். I'll repeat these points because they are very, very important to us. இவை மிகவும் மிகவும் நமக்கு முக்கியமா இருக்கிறபடியால் இவற்றை நான் மீண்டுமாக சொல்கிறேன். Firstly, we think we are suffering, but actually God is suffering because of us. முதலாவதாக நாம் நினைக்கிறோம் நாம் தான் பாடுபடுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் அது அப்படி அல்ல. நம் நிமித்தமாக முதலாவது பாடுபடுவது தேவன்தான். Secondly, God has allowed this world of suffering so that man might turn back to God. இரண்டாவதாக பாடுகள் நிறைந்ததான் இந்த உலகத்தை தேவன் அனுமதித்திருக்கிறார். அதன் மூலமாக மனிதன் தேவனண்டையில் மீண்டுமாக திரும்பும்படியாக. Thirdly, when man chooses to turn to God and have a relationship with him, மூன்றாவதாக மனிதன் தேவனண்டையில் திரும்பும்படியாக தெரிந்து கொண்டு தேவனோடு கூட ஒரு உறவை அவன் பெற்றுக்கொள்ளும் பொழுது, that's the first step for man out of suffering. அப்பொழுதுதான் மனிதன் பாடுகளிலிருந்து வெளியே வர கால் எடுத்து வெளியே வைக்கிறான். Not the end of suffering, but the first step out. பாடுகளின் முடிவு அதல்ல, பாடுகளிலிருந்து வெளியே வர முதல் அடியை எடுத்து வைக்கிறான். Beloved, you know who our God is? பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? In the Christian faith alone, we have a suffering God. கிறிஸ்துவ வாழ்க்கையில் மட்டும்தான், கிறிஸ்துவ மார்க்கத்தில் மட்டும்தான் பாடுபடுகிற ஒரு தேவன் இருக்கிறார். Our God is not a mere philosopher. நம்முடைய தேவன் தத்துவங்களை மட்டும் பேசிவிட்டு போகிற தேவன் அல்ல. Our God is not one who stays up far away somewhere and tells us laws. ஏதோ ஒரு தூரத்தில் தங்கிக் கொண்டு அங்கே இருந்து நமக்கு சட்டங்களை பிரமாணங்களை விதிக்கிற தேவன் நம் தேவன் அல்ல. He is not a God who punishes who rewards the good and punishes the evil. நன்மைக்கு பிரதிபலன் அளித்து தீமை செய்கிறவர்களுக்கு தண்டனை அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்ல. He is a God who is suffering. அவர் பாடுபடுகிற தேவன். He is suffering because of us. நம் நிமித்தமாக அவர் பாடுபடுகிறார். We are the guilty ones, we are the criminals, we are the traitors. நாம் தாம் குற்றவாளிகள், நாம் தாம் துரோகிகள். But still he loves us. அப்படி இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். Even today as we are, he loves us. இன்றும் நாம் இருக்கிற விதமாகவே அவர் நம்மை நேசிக்கிறார். Although we don't love him, he loves us. நாம் அவரை நேசிக்காவிட்டாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். Although we are traitors, he loves us. நாம் துரோகிகளாய் இருந்தாலும் அவர் நம்மை We நேசிக்கிறார். have come to him not to love him, but only with our needs, but he still loves us. அவரை நேசிக்கும்படியாக நாம் இங்கே வரவில்லை, நம் தேவைகளோடு தான் நாம் இங்கே வந்திருக்கிறோம். அப்படி இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். We are not holy. நாம் பரிசுத்தவான்களாய் இல்லை, We are sinners. நம்மில் இன்னும் பாவம் இருக்கிறது. We are sinners. நாம் பாவிகளாய் இருக்கிறோம். He hates sin, அவர் பாவத்தை வெறுக்கிறார். but still he loves us. அப்படி இருந்தாலும் அவர் நம்மை நேசிக்கிறார். And it is that love that brought him down. அந்த அன்புதான் அவரை கீழே கொண்டு வந்தது. Man chose not to love God. மனிதன் தேவனை நேசிக்க வேண்டாம் என்பதை தெரிந்து கொண்டான். Man chose to walk out of God's presence. மனிதன் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே கடந்து செல்ல தெரிந்து கொண்டான். Even today in this world of sufferings, இன்றும் பாடுபடுகிறதான இந்த உலகத்திலே millions and millions are still not choosing God. கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்றும் தேவனை தெரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். They are trying to live with their sufferings. அவர்கள் அவர்களுடைய பாடுகளோடே வாழ முயற்சி They are செய்கிறார்கள். trying to go to other human beings to get relief from their sufferings. அவர்களுடைய பாடுகள் பிரச்சனைகளிலிருந்து தீர்வை காண மற்ற மனிதர்களை தேடி செல்கிறார்கள்.
One man was walking along the road. ஒரு மனிதன் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்தான். His face showed that he was a suffering. அவன் பாடுகளுக்குள்ளான ஒரு மனிதன் என்பதை அவன் முகம் காண்பித்தது. Some problem in his life. அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை. A passerby looked at that man's face and felt sorry for him. அங்கே கடந்து சென்ற ஒரு வழிப்போக்கன் அவனை பார்த்து துக்கப்பட்டான் அவனுக்காக. Why are you sad? நீ ஏன் துக்கமாய் இருக்கிறாய்? He explained all his woes. அவன் அவனுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவனுடைய எல்லா தோல்விகளையும் அவன் சொன்னான். The man said, you don't have to be sad, there's a circus nearby. அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னான் இவனை பார்த்து, நீ துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அருகில் ஒரு சர்க்கஸ் காண்பிக்கிறார்கள். There's a clown there, he'll make everyone laugh, you go there. அங்கே ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லோரையும் சிரிக்க செய்வான். அங்கே ஒரு கோமாளி இருக்கிறான், எல்லோரையும் சிரிக்க செய்வான், நீ அங்கே போ என்றார். The man said, brother, I am that clown. அந்த மனுஷன் என்ன சொன்னான் தெரியுமா? சகோதரனே, நீ சொல்கிறதான கோமாளி நான் தான் என்று சொன்னான். He made everyone laugh, but he was suffering. அவன் எல்லோரையும் சிரிக்க செய்தான், ஆனால் அவனோ பாடுகளுக்குள்ளாக்கப்பட்டான். The doctors fall sick. வைத்தியர்கள் சுகவீனமாகிறார்கள். The problem solvers are committing suicide. Problem solvers, those who are trying to solve problems, philosophers, psychiatrists, they are committing suicide. பிரச்சனைகளை தீர்க்கிறவர்கள், தத்துவ ஞானிகள், மனரீதியான விதத்தில் ஞானம் சொல்கிறவர்கள், அவர்கள் அனைவரும் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். But man doesn't want to turn to God. ஆனால் மனிதனோ தேவனண்டையில் திரும்ப விருப்பம் இல்லாதவனாய் But thank இருக்கிறான். God, God has brought you here. ஆனால் கர்த்தருக்கு நன்றி, தேவன் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். Although man has chosen to walk out of God's presence, மனிதன் தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே செல்ல தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட God chose to follow man. தேவன் மனிதனை பின்தொடர்ந்து செல்ல தெரிந்து He கொண்டார். didn't just put man in the world of sufferings and said, suffer, you deserve it. பாடுகள் இருந்ததான ஒரு உலகத்திலே மனிதன் அவர் போட்டுவிட்டு நீ பாடுபடு, அது தகுந்த ஒன்றுதான் உனக்கு என்று அவர் சொல்லவில்லை. Sit here and suffer till you get sense to come and love me again. இங்கே உட்கார்ந்து பாடுபடு, நீ புத்தி தெரிந்து என்னிடம் வந்து என்னை நேசிக்க கற்றுக்கொள்ளும் வரை இங்கே இருந்து பாடுபடு என்று அவர் சொல்லவில்லை. He, God, stepped into this world of sufferings. பாடுகள் இருந்ததான் இந்த உலகத்தில் தேவனாகிய அவர் கால் எடுத்து வைத்தார். He didn't stay there and watch us suffer. He came down into this world to suffer with us. பாடுபடுகிறதான நம்மை வேடிக்கை பார்ப்பதற்காக அவர் அங்கே மேலேயே தங்கிவிடவில்லை. அவர் நம்மோடு கூட சேர்ந்து பாடுபடும்படியாக கீழே இறங்கி வந்தார். He came down into this prison. இந்த சிறைக்குள்ளாக அவரும் இறங்கி வந்தார். He came down into this world of sufferings. பாடுகள் இருந்ததான் இந்த உலகத்திற்குள்ளாக அவரும் இறங்கி வந்தார். So much he loved us. அவர் நம்மை அவ்வளவாக நேசித்தார். So much he loves us. அவ்வளவாக அவர் நம்மை நேசிக்கிறார். That he loved us so much he decided to suffer for us. அவர் நம்மை அவ்வளவாக நேசித்தபடியால் நமக்காக பாடுபட தெரிந்து கொண்டார். That's why he came following after us. அதனால் தான் அவர் நம்மை பின்தொடர்ந்து வந்தார். Even now he's following after you. இன்றும் அவர் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார். That's why he has brought you here. அதனால் தான் அவர் உன்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். He wants to lure you back to himself. மீண்டுமாக உன்னை அவரிடம் வசீகரிக்க அவர் விரும்புகிறார். He wants a relationship with him. அவரோடு கூட நீ ஒரு ஐக்கியத்தை உறவை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Shall we all close our eyes? நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? Whether we realize it or not, நாம் இதை உணர்கிறோமோ இல்லையோ, God is here. தேவன் இங்கே இருக்கிறார். Our creator is here. நம்மை சிருஷ்டித்தவர் இங்கே இருக்கிறார். Our lover is here. நம்மை நேசிக்கிறவர் இங்கே இருக்கிறார். He wants us. அவருக்கு நாம் தேவை. Maybe you feel you are not needed by anyone. ஒருவேளை என்னை யாரும் விரும்புவதில்லை, யாருக்கும் நான் அவசியமில்லை என்று நீ நினைக்கலாம். I don't even have the ability to survive. நான் பிழைப்பதற்குரிய திறமை உடையவனாய் இல்லை என்று நீ நினைக்கலாம். I am of no use to anyone. நான் யாருக்கும் எந்த பயனுக்கும் உரிய ஒரு நபர் அல்ல என்று நீ நினைக்கலாம். I'm always doing the wrong things. எப்பொழுதும் தவறானவைகளையே நான் செய்கிறேன் என்று நீ நினைக்கலாம். But understand one truth, dear brother, dear sister. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு உண்மையை, சத்தியத்தை நீ விளங்கிக் கொள். With your mistakes, உன்னுடைய தவறுகளோடு, useless as you are, நீ இருக்கிற விதமாகவே பயனற்ற ஒருவனாக இருக்கிறாய். God loves you. அப்படி இருந்தாலும் தேவன் உன்னை நேசிக்கிறார். Jesus wants you. இயேசுவுக்கு நீ தேவை. That's why he stepped into this world of suffering, because he wants you, he wants me. அதனால் தான் பாடுபடுகிறதா இந்த உலகத்திலே அவருக்கு நீயும் நானும் தேவையா இருக்கிறபடியால் அவர் இறங்கி வந்தார். Do you want him? உனக்கு அவர் தேவையா? Do you want to have a relationship with him? அவரோடு கூட ஒரு உறவு வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? That will be the first step out of suffering. பாடுகளிலிருந்து நீ வெளியே காலெடுத்து வைத்து வர வேண்டும் என்றால் அதுதான் முதலாவது படியாக இருக்கும். The first step out of suffering. பாடுகளிலிருந்து நீ காலெடுத்து வெளியே வர முதலாவது படி அது.
Dear brother, dear sister, there's only one solution. அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரே தீர்வுதான் இருக்கிறது. There's only one way. ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. Turn back to God. தேவன் அண்டையில் நீ மீண்டுமாக திரும்பி வா. Your problems have driven you back to Him. உன்னுடைய பிரச்சனைகள் அவரை உன்னை அவர் அண்டையில் மீண்டுமாக கொண்டு சென்றிருக்கிறது. Your problems have called you to Him. உன்னுடைய பிரச்சனைகள் அவர் அண்டையில் உன்னை அழைத்திருக்கிறது. Not just to solve your problems. உன்னுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மட்டுமல்ல. Not just to find a way of escape. வெளியே நீ தப்பி செல்லும் ஒரு வழியை கண்டுபிடிக்குமாக மட்டுமல்ல. But so that you might find God. ஆனால் நீ தேவனை கண்டடையும்படியாக. Today you are going to find God. இன்று நீ தேவனை கண்டடைய போகிறாய். He's not just God. அவர் தேவன் மட்டுமல்ல. He is your bridegroom. அவர் உன்னுடைய மணவாளன். He's the one who made you. அவர் உன்னை சிருஷ்டித்தவர். He's looking for something. அவர் எதையோ ஒன்றை He எதிர்பார்க்கிறார். wants only one thing from you. உன்னிடத்திலிருந்து அவர் ஒன்றை மட்டும் தான் எதிர்பார்க்கிறார். Love. அன்பு. Will you come back to Him? நீ அவர் அண்டையில் திரும்ப வருவாயா? Shall we all close our eyes? நாம் அனைவரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? This is the presence of God. இது தேவனுடைய சமூகம். God is in this place. தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார். The God who suffered is here. பாடுபட்டதான தேவன் இங்கே இருக்கிறார். He's still suffering. அவர் இன்னும் பாடுபடுகிறார். Because He has no love. ஏனென்றால் அவருக்கு அன்பு இல்லாமல் இருக்கிறது. He is not getting love that He wants. அவர் விரும்புகிற அன்பை பெற்றுக் கொள்ளாமல் But இருக்கிறார். still He is here. அப்படி இருந்தாலும் அவர் இங்கே இருக்கிறார். You know why? ஏன் என்று தெரியுமா? Because He loves. ஏனென்றால் அவர் அன்பு கூறுகிறார். He loves you. He loves me. அவர் உன்னை நேசிக்கிறார், என்னை He நேசிக்கிறார். loves you. He loves me. Dirty as we are. நாம் இருக்கிற விதமாக அசுத்தவான்களாய் இருக்கிறோம். அப்படி இருந்தும் அவர் உன்னையும் என்னையும் He நேசிக்கிறார். loves you. He loves me. Sinners as we are. பாவிகளாக இருக்கிற உன்னையும் என்னையும் அவர் நேசிக்கிறார். You are suffering. நீ பாடுபடுகிறாய். He knows it. அவருக்கு அது தெரியும். He knows it. அவருக்கு அது தெரியும். And He has permitted it so that you might find Him, dear brother, dear sister. அருமையான சகோதரனே சகோதரியே, நீ அவரை கண்டடையும்படியாக அவரே அதை அனுமதித்தார். Thank God you came today. கர்த்தருக்கு நன்றி, நீ இன்று வந்திருக்கிறாய். You are going to find Him. நீ அவரை கண்டடைய போகிறாய். With our eyes closed, நம்முடைய கண்களை மூடி we are going to open our hearts in prayer. நம்முடைய இருதயங்களை ஜெபத்தில் நாம் திறக்க போகிறோம். We are going to turn back to நாம் God. தேவன் அண்டையில் திரும்ப போகிறோம். We are a group of runaways. நாம் தேவனை விட்டு ஓடி போகிற ஒரு கூட்டமாய் இருக்கிறோம். Now we are making a decision to turn back to Him. இப்பொழுது தேவன் அண்டையில் திரும்பபடியாக ஒரு தீர்மானத்தை நாம் செய்கிறோம். Stop running. ஓடுவதை நிறுத்து. Stop where you are. நீ இருக்கிறதான இடத்தில் தானே நில். Turn back. தேவன் அண்டையில் திரும்பு. Someone's knocking at your heart's door. உன்னுடைய இருதயத்தின் வாசலை யாரோ ஒருவர் தட்டுகிறார்கள். My child, I love என் you. பிள்ளையே, நான் உன்னை நேசிக்கிறேன். My child, will you come back to என் me? பிள்ளையே, நீ என் அண்டையில் திரும்ப வருவாயா? What are your sufferings telling you? உன்னுடைய பிரச்சனைகள் பாடுகளை உன்னிடம் என்ன சொல்கிறது? Go back to God. தேவன் அண்டையில் நீ திரும்ப போ. Go back to God. நீ தேவன் அண்டையில் திரும்ப போ. Go back to God. தேவன் அண்டையில் நீ திரும்ப போ. Talk to Him. அவர் அண்டையில் வா. Talk to Him. அவரிடத்திலே பேசு. Start a relationship with Him. அவரோடு கூட உள்ள உறவை நீ மீண்டுமாக புதுப்பித்துக் கொள். Shall we go back to Him? நாம் அவர் அண்டையில் திரும்ப செல்லுவோமா? Christian brothers and sisters, கிறிஸ்துவ சகோதரர்களே சகோதரிகளே, we may be believers. நாம் ஒருவேளை விசுவாசிகளாய் We may இருக்கலாம். be many years believers. ஒருவேளை அநேக வருட பழைய விசுவாசிகளாய் இருக்கலாம். We may be servants of God. ஒருவேளை நாம் தேவ ஊழியர்களாக But இருக்கலாம். there is one question that has to be answered. ஆனால் ஒரு கேள்விகளுக்கு நாம் பதில் அளிக்க வேண்டும். My child, do you love me? என் பிள்ளையே, நீ என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? We may be members of the church. நாம் ஒருவேளை சபையின் அங்கத்தினர்களாக But இருக்கலாம். do we love Him? ஆனால் நாம் அவரை நேசிக்கிறோமா? Beloved, we are doing so many things by tradition. பிரியமானவர்களே, பாரம்பரியத்தின் பேரில் நாம் அநேக காரியங்களை செய்கிறோம். We are doing so many things by habit. அநேக காரியங்களை பழக்கத்தின் பேரில் நாம் செய்கிறோம். It's very sad. இது அதிக துக்கமான காரியம். Even amongst Christians, that love has gone. கிறிஸ்தவர்கள் மத்தியில் Right? இன்றிரவு I can say, Jesus, I choose you. இயேசுவே, நான் உம்மை தெரிந்து கொள்கிறேன் என்று நாம் சொல்லலாம். Or I can say, I reject you and walk out of this place. இல்லாவிட்டால் இயேசுவே, நான் உன்னை தள்ளிவிட்டு இந்த இடத்தை விட்டு போகிறேன் என்று நாம் சொல்லலாம். The choice is yours and தெரிந்து mine. கொள்கிறதான பகுதி உன்னுடைய பகுதி, என்னுடைய பகுதி. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரி, a question is put forward to you. உனக்கு முன்பாக ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. Do you want to love your maker? உன்னை சிருஷ்டித்தவரை நீ நேசிக்க விரும்புகிறாயா? That's the only way out of suffering. பாடுகளிலிருந்து நீ வெளியே வர விரும்புகிறாயா? ஒரே வழி இதுதான். Do you want to have a relationship with Jesus? இயேசுவோடு கூட ஒரு உறவை ஐக்கியத்தை வைத்துக் கொள்ள நீ விரும்புகிறாயா? That's the first step out of suffering. பாடுகளிலிருந்து நீ வெளியே வர அதுதான் முதல் வழி.
if you want to be with Jesus, இயேசுவோடு கூட இருக்கும்படியாக நீ விரும்புவாய் if என்றால், you want to renew your relationship with Jesus, இயேசுவோடு கூட நீ வைத்திருக்கிற உறவை நீ புதுப்பித்துக் கொள்ள விரும்புவாய் you என்றால், may have come here newly, ஒருவேளை நீ இன்று இங்கே புதிதாக வந்திருக்கலாம், you may be a member of the church, ஒருவேளை நீ சபையின் அங்கத்தினவனாக or இருக்கலாம், we may be servants of God, ஒருவேளை நாம் தெய்வ ஊழியர்களாக இருக்கலாம், but maybe love has gone out. ஒருவேளை ஆனால் அன்பு வெளியே போயிருக்கலாம், Maybe we are just doing things traditionally, ஒருவேளை பாரம்பரியத்தின் பேரில் காரியங்களை நாம் செய்து we are doing things கொண்டிருக்கலாம், habitually. ஒருவேளை பழக்கத்தின் பேரில் நாம் காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம். Lord, I realize my state. ஆண்டவரே, நிலவரத்தை நான் உணர்கிறேன். I want to come back to you, உம்முடைய Lord. நான் திரும்பி வர விரும்புகிறேன் ஆண்டவரே. Only such people stand up. அப்படிப்பட்டவர்கள் மட்டும், அப்படி சொல்கிறவர்கள் எழும்பி நில்லுங்கள். Only such people who want to renew their relationship with God, please stand up. தேவனோடு கூட உள்ள என்னுடைய உறவை நான் புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் எழும்பி நில்லுங்கள். Our lover Jesus is in our midst. நம்மை நேசிக்கிற நம்முடைய காதலன் இயேசு நம்மத்தில் இருக்கிறார். He is waiting for lovers. அவர் தன்னை நேசிக்கிறவர்களுக்காக காத்திருக்கிறார். Yes, people are standing up. சிலர் எழும்பி நிற்கிறார்கள். People who want a relationship with God are standing up. தேவனோடு கூட தங்களுடைய உறவை வைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் எழும்பி நிற்கிறார்கள். Suffering people are standing up. பாடுபடுகிறதான ஜனங்கள் எழும்பி நிற்கிறார்கள். We have realized the way out. தப்பி செல்லும் வழியை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். God has given us a solution. தேவன் நமக்கு ஒரு தீர்வை தந்திருக்கிறார். Turn back to God. தேவன் அண்டையில் திரும்புங்கள். Jesus, I want you. இயேசுவே, எனக்கு நீர் வேண்டும். Jesus, I want you. இயேசுவே, எனக்கு நீர் வேண்டும். Such people who are standing up. அப்படி சொல்லி எழும்பி நிற்கிறவர்கள். Shall we all start praying? நாம் அனைவரும் ஜெபிக்க Shall ஆரம்பிப்போமா? we open our hearts to God? நாம் அனைவரும் நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு திருப்புவோம். Jesus, till today I've been running away from you. இயேசு அண்டையில் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுத்து, இயேசுவே, இன்று வரை நான் உம்மை விட்டு ஓடிக்கொண்டிருந்தேன் என்று சொல்லுவோமா? I've been running here and there for solutions. தீர்வுகளை தேடி நான் இங்கும் அங்குமாக ஓடிக்கொண்டிருந்தேன். But now I come back to you. ஆனால் இப்போது உம் அண்டையில் நான் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. I realize you are the only solution, oh எனக்கு God. தீர்வை தரக்கூடியவர் நீர் மட்டும்தான் என்பதை நான் உணர்கிறேன் ஆண்டவரே. Please have mercy on me. தயவு செய்து என் மீது இரக்கமாயிரும். I want to come back to you. நான் உம் அண்டையில் திரும்பி வர விரும்புகிறேன் ஆண்டவரே. All those who are standing up, அப்படி சொல்லி எழும்பி நிற்கிற அனைவரும் please start this prayer. தயவு செய்து இந்த ஜெபத்தை சொல்ல Start ஆரம்பியுங்கள். praying to God. தேவனண்டையில் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Let's open our hearts to நம்முடைய God. இருதயங்களை தேவனண்டையில் நாம் திறந்து கொடுப்போம். This evening I realize I have gone far away from இந்த God. மாலையில் நான் தேவனை விட்டு அதிக தொலைவில் போயிருக்கிறதை உணர்கிறேன். So many ways I have stopped loving Him. அநேக வழிகளில் நான் அவரை நேசிப்பதை நிறுத்திவிட்டேன். Jesus, I want to love you. ஆனால் இயேசுவே, நான் உம்மை நேசிக்க But விரும்புகிறேன். Jesus, I want to come back to you. இயேசுவே, உம்மண்டையில் நான் திரும்பி வர I விரும்புகிறேன். want to start a new relationship with you, உம்மோடு Lord. கூட இருக்கிறதான உறவை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறேன் Jesus, ஆண்டவரே. I want to come back to you, Lord. இயேசுவே, நான் உம்மண்டையில் திரும்பி வர விரும்புகிறேன் ஆண்டவரே. Shall we start praying? நாம் ஜெபிக்க Shall we ஆரம்பிப்போமா? start praying? நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போமா? Jesus is listening to us. இயேசு நம்மை செவி கொடுக்கிறார். His ears are watching us. அவருடைய காதுகள் நமக்கு திறந்து இருக்கிறது. His heart is rejoicing. அவருடைய இருதயம் களி கூறுகிறது. In a world of people running away from Him, தம்மை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறதான உலகத்திலே here are some people turning back. இங்கே சிலர் திரும்புகிறார்கள். Here are some people turning back. இங்கே சிலர் திரும்புகிறார்கள். A new relationship is started. ஒரு புதிய உறவு ஆரம்பமாயிற்று. God is giving us a solution to our sufferings. நம்முடைய பாடுகளுக்கு தேவன் ஒரு தீர்வை தருகிறார். Jesus, have mercy, Lord. Jesus, have mercy, Lord. We want to come back to you, Jesus. Thank you, Lord. Jesus, Jesus. Thank you, Jesus. Praise you, Jesus. Praise you, Jesus. As you all keep praying, நீங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் பொழுது keep on praying to Jesus. நீங்கள் இயேசுவிடம் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Turn back to Him. அவரிடத்திலே திரும்புங்கள். We will sing a stanza of a song. நாங்கள் ஒரு பாடலினுடைய ஒரு சரணத்தை பாடுகிறோம். We will sing it slowly. நாங்கள் அதை மெதுவாக பாடுகிறோம். No rhythm. நாம் எந்த விதமான தாளங்களும் வாசிக்க போவதில்லை. We servants of God will sing. தேவ ஊழியர்களாகி நாங்கள் பாட போகிறோம். You all keep praying. நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Keep on turning back to Jesus. நீங்கள் இயேசுவண்டையில் திரும்பிக் கொண்டே இருங்கள். Let's establish a new relationship with Jesus. இயேசுவோடு ஒரு புதிய உறவை நாம் ஸ்தாபித்துக் கொள்வோம். Jesus is walking in our midst. இயேசு நம்மத்தில் கடந்து செல்கிறார். He is here, right here. அவர் இங்கே நம் மத்தியில் இருக்கிறார். Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Do you love Him? நீ அவரை நேசிக்கிறாயா? Then turn to Him. அப்படி என்றால் அவரண்டையில் திரும்பு. Dear brother, turn to Him. அருமையான சகோதரனே, அவரண்டையில் திரும்பு. Dear sister, turn to Him. அருமையான சகோதரியே, அவரண்டையில் திரும்பு.
அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியா மறந்தே திரிந்த துரோகியே அலைந்தேன் பல நாள் உம்மையோ மரியா மறந்தே திரிந்த துரோகியே அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே அன்னை தீரன்பாலே மன்னியும் ஆண்டவரே என்னையும் அன்னை தீரன்பாலே அலைந்தே பல நாள் உம்மையும் மசி ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே உங்களுக்கு திரும்ப விரும்புகிறோம் அப்பா அப்பா உம்மை விட்டு ஓடினதை மன்னியும் ஆண்டவரே அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே. You know how God loves us. தேவன் நம்மை எப்படி நேசிக்கிறார் என்று நமக்கு தெரியும். You know how much He loves us. அவர் எவ்வளவுக்கு அதிகமாக நம்மை நேசிக்கிறார் என்று நமக்கு தெரியும். Thank God for these sufferings. இந்த பாடுகளுக்கு தேவனுக்கு நன்றி. Because if these sufferings were not there, ஏனென்றால் ஒருவேளை இந்த பாடுகள் இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் we may not have come here. ஒருவேளை நாம் இங்கே வராமல் இருந்திருப்போம். There would have been no relationship between God and us. தேவனுக்கும் நமக்கும் மத்தியில் ஒரு உறவு இல்லாமல் இருந்திருக்கும். But thank God for these sufferings. ஆனால் தேவன் நமக்கு தந்த இந்த பாடுகளுக்காக அவருக்கு நன்றி. Today we have found God. இன்று நாம் தேவனை கண்டுபிடித்திருக்கிறோம். Today a new relationship has begun. இன்று ஒரு புதிய உறவு வளர்ந்திருக்கிறது. Oh, we must be grateful to God. நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We are all going to get together. நாம் அனைவரும் சேர்ந்து We are going to clap our hands and sing. நம்முடைய கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். And as we sing, நாம் பாடும் பொழுது our Jesus is going to rejoice with us. நம் இயேசு நம்மோடு சேர்ந்து களி கூற And our போகிறார். Jesus is going to rejoice with us. நம் இயேசு நம்மோடு சேர்ந்து களி கூற போகிறார். And we are going to rejoice with Jesus. நாம் நம்முடைய இயேசுவோடு சேர்ந்து களி கூற This போகிறோம். is a new relationship. இது ஒரு புதிய உறவு. A new relationship. ஒரு புதிய உறவு. Love between Jesus and I. இயேசுவுக்கும் எனக்கும் மத்தியில் அன்பு. Love between me and Jesus. இயேசுவுக்கும் எனக்கும் மத்தியில் அன்பு. This heaven is watching. பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. Oh, in a world of runaways. உலகம் முழுவதும் தேவனை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். But here are people coming back to ஆனால் God. இங்கே ஒரு கூட்டம் ஜனங்கள் தேவனண்டையில் திரும்ப வருகிறார்கள். Coming back to Jesus. இயேசு அண்டையில் திரும்ப வருகிறார்கள். ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா. நன்றி ஆண்டவரே, உடைய தயை பெரிதையா, உடைய தயை பெரிதாண்டவரே. அந்நாள் என்னை வெறுத்தேனையா ஒரு நாளும் தயை கண்டேனையா அந்நாள் என்னை வெறுத்தேனையா உந்தையை பெரிதையா. ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கும் நமக்கும் ஒரு புதிய உறவு உருவாக முடியாது. புதிய அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே அன்னை தீரன்பாலே அன்னை தீரன்பாலே என்னையும் அன்னை தீரன்பாலே. Rama Sadaria Ma Sandolo Hori Behantwala
Thank you, Jesus. Zamananda Sandara Bahurya Masankura Mahantia. Shimana Mauramanam Tudankia Rabau Samduda. Thank you, Jesus. Thank you, Jesus. We praise you, Lord. Ramambiola Masangura Baniam Tuda Rabau Samtude. God is really in this place. தேவன் உண்மையில் இந்த இடத்தில் இருக்கிறார். God is really in this place. தேவன் உண்மையில் இந்த இடத்தில் இருக்கிறார். God is really in this place. தேவன் உண்மையில் இந்த இடத்தில் இருக்கிறார். God is really in this place. தேவன் உண்மையில் இந்த இடத்தில் இருக்கிறார். God is really in this place. தேவன் உண்மையில் இந்த இடத்தில் இருக்கிறார். Jesus. Can we feel his embrace? அவர் உங்களை கட்டி தழுவுகிறதை உங்களால் உணர முடிகிறதா? Can we feel his embrace? அவர் உங்களை கட்டி தழுவுகிறதை உங்களால் உணர How முடிகிறதா? much he loves me. அவர் என்னை எவ்வளவாய் How நேசிக்கிறார்? much he loves you. அவர் என்னை எவ்வளவாய் நேசிக்கிறார்? அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே 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 அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. Hallelujah, hallelujah, amen, amen, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise it, praise. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே 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 அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen. அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே 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 அனைத்தீர் அன்பாலே என்னையும் அனைத்தீர் அன்பாலே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். Amen. Tunamana katura banamana katura. Amen. 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 கிருபைகளுக்கா சோத்திரம் அண்ணா, சோத்திரம் சோத்திரம். தேவனுடைய அன்பு இருந்ததுனால இந்த கூட்டம் முடிக்க முடியவில்லை. மெய்யாகவே தேவன் ஜீவிக்கிறார், அசையாடி கொண்டிருக்கிறார், நம்முடைய உள்ளங்களில் வாசம் பண்ணி கொண்டிருக்கார். அதனால தான் இன்னைக்கு எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் மறந்து எத்தனையோ பிறந்தாலும் இதை விட்டு செல்ல நமக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்ன? நமக்குள்ள தேவன் அரவணைத்து கொண்டு இருக்கிறார், அவர் நம்மளை அபிஷேகித்து கொண்டு இருக்கிறார், நம்மளை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அதனால இந்த இடத்துலையும் கூட கர்த்தர் நமக்குள்ள வாசம் செய்து நம்மளை அரவணைத்து நம்மளை ஆசீர்வதித்து அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் படி
நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, கைவிடவும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்னார். இந்த பாடுகள், இந்த கஷ்டத்து மத்தியிலும் கூட நம்ம ஒப்பு கொடுத்து மனம் திரும்பும் போது நம்ம தேவன் நம்மோட கூட இருக்கிறபடியால சோத்திரம் பண்ணோம். சோத்திரம் 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 சோத்திரம். அந்த தேவன் தான் அன்புள்ளவர். தாயை காட்டிலும் தகப்பனா காட்டிலும் எல்லாரும் காட்டிலும் மேலான ஒரு அன்புள்ள தேவன். அந்த தேவன் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அவருடைய அன்பை ருசித்து பார்க்க முடிய ஆவினால நம்ம நினைப்பு கொண்டிருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். சோத்திரம் 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 சோத்திரம். பாடுகளில் நம்ம தேவனை தெரிந்து கொள்ளுகிறோம். பாடுகள் மத்தியில் அவரோடு கூட நம்ம உறவாடி கொண்டு இருக்கிறோம். அவதான் பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சரியானபடி ஓத்திரத்தில் வரும்போது பாடுகள் மத்தியிலும் கூட அவர் தெரிந்து கொள்ளுகிறோம், ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணோம். சோத்திரம் 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 சோத்திரம். இனி தொடர்ந்து நடக்கிற கூட்டங்கள்லாம் ஆண்டவர் பொருட்படுத்தி நடத்தபடியா சோத்திரம் பண்ணும். சோத்திரம் சோத்திரம். பிதாவாய் தேவனுக்காக சோத்திரம் பண்ணும். குமாரனாய கிறிஸ்துவுக்காக சோத்திரம் பண்ணும். பரிசுத்தாவிற்காக சோத்திரம் பண்ணும். ஜெபம் பண்ணும். நேசிக்கிற பரமபிதாவே, இந்த அருமையான நேரத்தை எங்களை தந்தீரற்கார் நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை நேசித்து எங்களை நேசித்து இப்படிப்பட்ட விஷயத்தை வேடபாட கூட்டத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்த அந்த தயவுக்கார் நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த முதலாம் நாளிலும் இது எங்களோடு பேசி இடைப்பட்ட வார்த்தைகளுக்கார் நன்றியோடு ஸ்தோத்திரம். யோபிடதான பக்தன் அந்த நாட்கள் சொன்னது போல சிறியிடத்தில் பிறந்த மனுஷனுடைய வாழ்நாள் குறிகிறதும் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. பூவை போல் முதிர்ந்து அவன் கடந்து போகிறான் என்று இந்த மாலை நேரத்திலே நீர் எங்களோடு பேசினீர். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவன் ஜீவித்து போன பின்பாக அவன் எங்கே செல்கிறான் என்பதை குறித்து தெள்ளந்தெளிவாக நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த கஷ்டங்கள், ஏன் இந்த நெருக்கங்கள் என்று நாங்கள் கேள்வி கேட்பதல்ல. ஆண்டவராகிய இயேசு அந்த பாடுகளின் வழியாக, அந்த நெருக்கங்கள் வழியாக, உபத்திரவத்தின் வழியாக கடந்து சென்றது நிமித்தமாக இன்று வந்ததான ஒவ்வொருடைய பாடுகள் மத்தியிலும் உம்மை நேசிக்க, உம்மில் அன்பு கூற, உம்பக்கமாய் மனம் திரும்ப நீர் எங்களுக்கு பேசின வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். கேள்வியோடும் வந்ததான ஜனத்தின் மத்தியில் இடைப்பட்ட தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். சஞ்சலங்கள், பிரச்சனைகள், தீர்வுகள் காணப்பட முடியாது அந்த பாடுகள் வழியாக தேவனை தெரிந்து கொள்ளவும், அந்த நிர்பந்தமான நிலவரத்திலிருந்து மாற்றப்பட முடியாது கர்த்தரை அண்டிக் கொள்ளவும் நீர் உதவி செய்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இக்கால பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல என்று நிருபக்கார் சொல்லுது போல பெறப்போகிறதான மகிமை பெரிதான மகிமையாக, பெரிதான ஆசீர்வாதம் நிறைந்ததாக அந்த நித்திய வாசஸ்தலத்தை சுதந்திரத்துக் கொள்ள, அந்த நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள எங்களை பாடுகிறபடியாக நெருக்கினபடியாக கடந்து சென்றாலும் கல்வாரி அன்பை ருசி பார்க்க இந்த மாலை நேரத்தில் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக அடியோடு ஸ்தோத்திரம். அந்த கல்வாரின் பாடுகளை ஒவ்வொரு நாளும் தியானித்து உமக்கள் மகிழ்ந்து கடிகூரடி உதவி செய்தாவே. நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற கேள்வியோடு வந்தனார். மனுஷனுக்கு நீர் எங்களோடு பேசுறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். அந்த நிர்பந்தமான நிலவரங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு பாடுகளொழியாக சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கழிக்கூற நீர் இன்னும் ஏராளமான கிருபைகளை தருபடியா செஞ்சிருந்தாவே. உலகத்தில் உபத்திரம் உண்டு, தினம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன பிரகாரமாக எல்லாவற்றையும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்யும்படியா கெஞ்சிரோம். மாசத்தில் பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று சொன்ன பிரகாரமாக உண்மையாகவே நம் ஆன நேரத்திலே பாவத்தின் அடிமைத்தனத்தில் ஜீவித்ததான ஒவ்வொரு நீ பேசுற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தங்கள் பாவ ஜீவித்தில் விடுதலையாக்கப்பட்டு இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய பக்கமாய் திரும்பத்தக்கதா நீ கிரியை செய்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவ ஜீவித்தில் விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்த ஜீவித்தை செய்வோம், கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஜீவியை செய்வோம், கர்த்தரை மாற்ற அண்டிக் கொண்டு இந்த வாழ்க்கையில் ஓடி முடிக்க நீர் உதவி செய்யும்படியாக செஞ்சிடும். ஒவ்வொரு பிரச்சனையோடு வந்ததான ஒவ்வொருக்கு கேள்விக்கு நீ பதிலளித்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். வியாதியோடும் பெல்விடத்தோடு வந்ததான ஒவ்வொருக்கு விடுதலை அளித்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியை ராமிக்குள்ளாக்கி தந்த தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒவ்வொரு நாள் நடக்கிற கூட்டங்களை நீர் ஆசீர்வதியும். உடைய கல்வாரின் அன்பை ருசி பார்க்க ஒவ்வொரு கேரளமான கிருபையால் வருகை காயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென்.